வானின் நிழல். அன்பு சொல் பரம்பு என்பது தாவர உலகம். ஓரறிவு, இரண்டறிவு என அனைத்து உயிர்களும் அரசாளும் இடம். இந்த உயிர்கண்ணியில் ஆறறிவு மனிதன் கடைசி உயிரிதான். இதில் யார் மீது போர் தொடுக்கப் போகிறார் சேரமான் என்று அகவையில் குறைந்த பரம்பு வீரன் சிரிக்க, சேர வீரன் திடுக்கிட்டான். இப்பிறப்பின் வாழ்நாள் முடியும் அரசர்களே பரம்பின் மீது போர் தொடுப்பார்கள் என்று மூத்த பரம்பு வீரன் கூற, சேர வீரன் பேரதிர்ச்சிக்கு உள்ளானான். ஒரு நாழிகை முன்பு பரம்பின் எல்லையில் இருந்த முத்திரமலையின் வழியே நுழைந்த சேர வீரன் வேழக்காட்டில் செல்கையில் 2 பரம்பு வீரர்கள் வழி மறைத்து, யார் நீ, எங்கு செல்கிறாய் என்று கேள்வி எழுப்பினர். சேர நாட்டின் தூதுவன் நான். பரம்பின் சேர நாட்டின் தூதுவன் நான். பரம்பின் குலத்தலைவன் பாரியை பார்க்க வேண்டும். எதற்காக? சேரவேந்தர் பரம்பின் மேல் போர் தொடுக்க விழைகிறார். போர் தூதுவனாக என்னை அனுப்பியுள்ளார் என்ற மிரட்டல் தொனியில் பேசிய தூதுவனின் கண்களில் செருக்கு மிளிர பரம்பு வீரர்கள் இருவரும் அவ்வாறு பதிலுரைத்தனர். இருவரின் முகத்திலும் பரிகாசம் மிளிர்ந்தது. போரென்று கேட்டதும் கண்களில் கலக்கத்தை மட்டுமே இதுவரையில் கண்டிருந்த தூதுவன் முதலாய் களிப்பை கண்டான். இருவரின் பதில்களை கேட்டதும் பேச்சு இழந்து நின்றான். அடுக்கடுக்கான மேகங்கள் தவழும் வானத்தைப் போல பரம்பு மலை எண்ணற்ற மலைகளும் குன்றுகளும் அடர் காடுகளும் வானுடன் பின்னி பிணைந்த நீண்ட தூரம் மலைத்தொடர். அதன் உயர்ந்த முகடுகள் பெருந்தூண்களாய் வானை தாங்கி நிற்க, தொலைவிலிருந்து பார்க்கையில் அவை பச்சை வானமாய் தோன்றின. வானிலிருந்து பார்க்கையில் பச்சை கடலாய் அலையாடின. காற்று மரங்களின் தலையை கோதி செல்கையில் கடலலை போன்ற கிளைகள் அசைந்தாடின. ஓகே, 3 பேரரசுகளின் எல்லைகளை பிரித்து வளர்த்தால் உயர்ந்திருந்த பரம்பு மலையின் வளம் சொல்லில் அடங்காதது. தென்னகத்தின் பேரரசர்களான சேர, சோழ, பாண்டியர்கள் வளத்தை பெருக்கி நாட்டின் எல்லையை பெருக்க முயன்று வருகையில் பாரி கொடையின் எல்லையை பெருக்கிக் கொண்டிருந்தான். மூவேந்தர்களால் அழிக்கப்பட்ட பழங்குடிகளுக்கு அடைக்கலம் அளித்தான். பாரியின் கொடைத்தன்மை புலவர்களாலும் பாணர்களாலும் போற்றப்பட, பழங்குடியினருக்கு அடைக்கலம் அளிப்பது மூவேந்தர்களை சினங்கொள்ள செய்தது. பரம்பை கைப்பற்றும் வழிகளை மூவேந்தர்களும் தேடி வந்தனர். சேர தூதுவனை வா என்று மகிழ்வுடன் அழைத்தவாறு பரம்பு வீரர்கள் நடந்தனர். பைங்குளம் போன்று அசைந்த புல்வெளி மூவரையும் வரவேற்றது. மேலாடை இல்லாமல் பரம்பு வீரர்கள் இருவரும் முன்னே சென்றனர். மூத்தவனின் தோளில் வில் பதிந்த இடத்தில் தோல் தடித்திருந்தது. அம்பரா துணியில் அம்புகள் அடக்கத்துடன் தலை குனிந்திருந்தன. இடையில் இருந்த திருநகத்தில் வாள் புதைந்திருந்தது. இளையவன் 2 குறுவாட்களை முதுகில் இருந்த வாரில் சொருகியிருந்தான். செந்நிற நாரில் கேசத்தை முடிந்திருந்தான். இருவரின் கண்களும் மரங்களின் அசைவையும் பறவைகளின் ஓசையையும் நிறையிட்டு கேட்டுக்கொண்டிருந்தன. அவர்களை பின்தொடர்ந்த தூதுவன் பருத்தி ஆடை உடுத்தி பொன்னாலான முப்புரியை கழுத்தில் அணிந்திருந்தான். கண்களால் பாதையை பிரதி எடுத்து இடங்களை மனதில் பதிய நிட துவங்கினான். சேரவேந்தருடன் இசைந்து சேர மக்களைப் போல நீங்கள் மகிழ்ந்திருக்க கூடாதா? பரம்பு வீரர்களின் மனதில் இருப்பதை அறிய சொற்களால் தூண்டிலிட்டான் தூதுவன். நாங்கள் மனிதர்கள் அல்ல, பரம்பினர். புருவங்கள் குவிய விளங்கவில்லை என்றான் தூதுவன். ஆசைகளை துரத்துபவர்கள் மனிதர்கள், தன்னிறைவு அடைந்தவர்கள் பரம்பினர்கள். நீங்கள் ஆசைகளை குவித்து வாழ்வை சுமந்து செல்கிறீர்கள். நாங்கள் இயற்கையுடன் கைகோர்த்து இயைந்து செல்கிறோம். வாழ்வு பின்தொடர்ந்து வருகிறது. பாரியினுடைய தந்தை வேல்பரிதி இல்லாத நிலையில் பரம்பை பாரியால் எவ்வாறு காக்க இயலும்? நிலமிறங்கும் இடிகளில் வேறுபாடு என்ன? வேல்பரிதி நீரிடி எனில் பாரி நெருப்பு இடி. அவர் போர் புரிவதை காண நான் ஆவலாயிருக்கிறேன் என்றான் இளையவன். பாரிக்கு நல்லுரைகள் கூற அமைச்சர் எவரும் இல்லையா? மூத்தவர் வாரியன் இருக்கிறார், அவரிடம் பேசலாமே. பகையின் நிழல் கூட மிச்சம் இருக்கக்கூடாது என சேர நாட்டின் மேல் போர் தொடுக்கும்படி கூறுவார் என்ற மூத்தவன் பெருஞ்சத்தத்துடன் சிரித்தான்.
பறவைகள் கிளைகளிலிருந்து பறந்து சென்றன. வார்த்தைகள் முனைமுறிந்து விழ தூதுவன் அமைதியானான். கற்றாழையை கீறினால் வடியும் பாலை போன்று தொலைவில் அருவி ஒன்று ஒழுகிக் கொண்டிருந்தது. மெல்லிய புகைமூட்டமாய் மேகம் தவழ்ந்து வர சில்லிப்புடன் நிலம் இருளடைந்தது. வழி தெரியாமல் மூவரும் நடந்தனர். செந்நிற கருநிற பாறைகள் நிலமொட்டுக்களாய் முளைத்திருந்தன. உணவுக்காக தங்குமிடத்தில் பழங்களையும் கிழங்குகளையும் பரம்பினர் சேகரித்து வர நாள் முழுவதும் நடந்தனர். இரவில் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு தீப்பந்தங்களை கையில் ஏந்தி நடந்தனர். அதிகாலை சூரியன் பொன்னொலியால் மலையின் இருளை கழுவிவிட துவங்கினான். இன்னும் எவ்வளவு தொலைவு என்று கேட்டான் தூதுவன். கால்களுக்கா மனதிற்கா? என்ன வேறுபாடு? தொலைவு என்பது மனதை பொறுத்தது. நீ பதட்டத்தில் இருக்கிறாய், எனவே நீண்ட தொலைவென எண்ணுகிறாய். நேற்றிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறோம். குரலில் எள்ளல் தொனித்தது. நாடுகளைப் போன்று நிலத்தின் வயிற்றை கிழித்து பாதை அமைப்பவர்கள் அல்ல நாங்கள். காணுயிர்கள் கட்டியாலும் பெருங்காட்டில் முளைக்கும் ஒவ்வொரு புல்லின் நுனியையும் செடியையும் உச்சி முகர்ந்து வரவேற்பவர்கள். பாறை இடுக்கில் நுங்கு நீர் போல வட்டமான வெண்சுனையை கண்டதும் அதன் அருகே சென்றமர்ந்தான் தூதுவன். பனித்துளி போல தெல்லிய நீரை கைகளில் முகர்ந்து குடித்தான். தேனடைகள் கரைந்தது போல நீர் இனித்தது. பரம்பின் மண்ணும் நீரும் சுவையானவை என்பதால்தான் மூவேந்தர்களும் இதை கைப்பற்ற துடிக்கின்றனர் என நினைத்ததும் மனம் சுருண்டது. மனதை ஒதுக்கிவிட்டு கண்களால் பாதையை உட்கொண்டு நடந்தான். மேலும் ஒரு சாமம் நடந்ததும் குடில்களும் அவற்றிலிருந்து கரும்புகை வானேறுவதும் தெரிந்தது. காட்டு மல்லியும் மிளகு கொடிகளும் சூழ பலா மரங்கள் காய்த்து தொங்கின. கிராமத்தைச் சுற்றிலும் வேலியாய் சுள்ளி என்னும் முள்மரங்கள் அடர்த்தியாய் வளர்க்கப்பட்டிருந்தன. வரகு, எள், துவரை, அவரையை மக்கள் விதைத்திருந்தனர். 8ஆம் நாள் பிறை போன்று குளம் ஒன்று வெட்டப்பட்டிருக்க ஆண்களும் பெண்களும் ஆணிரைகளுடன் நீராடி கொண்டிருந்தனர். பாரியின் கொடியூர் என்றான் இளையவன். ஒளியின் நிழலாய் தொடர்ந்த சிந்தையின் பெருமையை சேரன் கவனித்தான். மரங்களில் அன்னச்சேவல்கள் அமர்ந்திருக்க நிலத்தில் நடந்த மயில்கள் அவர்களை கண்டு கொள்ளாமல் சென்றன. வரகு தாளில் குடில்கள் வேயப்பட்டிருக்க முற்றத்தில் பெண் யானையை போன்று அகன்ற குதிர்கள் தானியங்களை சேமிப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்க அடுப்பு எரிக்க பிளக்கப்பட்ட சந்தன மரைக்கட்டைகளின் மனம் காற்றில் மிதந்தது. சுட்ட கற்களால் அமைக்கப்பட்ட வீடுகளினூடே நடந்து குறுவை கூத்து களத்திற்கு அடுத்து மண்ணை இறுக்கி மரத்தை இலக்கி கட்டப்பட்ட மாளிகையை அடைந்தனர். காலிப்பனை, குடைப்பனை, கூந்தப்பனை மரங்கள் அருகில் வளர்ந்திருந்தன. உள்ளிருந்து செவ்வழி பண்ணின் இசை மிதந்து வர காவலன் ஒருவன் தொடர்ந்து வந்தான். யாரிவன் என்று கேள்வி எழுப்பினான். பாரியை காண சேர நாட்டிலிருந்து வந்திருக்கும் போர் தூதுவன் என்றான் இளையவன். போர் என்பதை சற்று அழுத்தி உச்சரித்தான். பாணர்கள் இருக்கின்றனர் என்றான் காவலன், போர் தூதுவனை குறித்த சிரத்தை இல்லாமல். தூதுவனை நோக்கி திரும்பி காத்திரு என்று கூறிவிட்டு இளையவன் மாளிகையினுள் செல்ல முயல, உன் பெயர் என்ன என்றான் தூதுவன். நிலவன். எதற்கு கேட்கிறாய்? போரில் சந்திப்பதற்காக. போரா? முடிந்தால் 3 மலைகளை தாண்டி வாருங்கள் பார்க்கலாம் என்று சிரித்தபடி சென்றான் நிலவன். மாளிகைக்கு வெளியில் காவலர்கள் எவரும் இல்லாததை தூதுவனின் கண்கள் கவனித்தன. பாரியிடம் எப்படி பேசுவதென்று மீண்டும் எண்ணத் துவங்கினான். மனிதர்களின் சொற்கள் மூங்கிலை போல நோக்கத்தை நோக்கி நேராக வளர்வது. இவனது சொற்கள் கொடியின் சல்லிவேரை போன்று நாற்புறமும் கிளை பரப்பி விரிவது. நீரை கண்டடையும் வேர்கள் உடல் தடித்து உறிஞ்சுவது போல எண்ணத்தின் திசையை பொறுத்து தகவல்களை துளி துளியாய் வடித்தெடுப்பான். எண்ணங்களை உருட்டி சொற்களில் வலை பின்ன துவங்கினான். சற்று நேரத்தில் இசை நின்றதும் வெளியே வந்த பாணர்களின் முகங்கள் இசையாய் மலர்ந்திருந்தன. மாளிகையின் மேற்புறம் மரத்தால் வேயப்பட்டிருக்க சுவர்களில் வண்ண சித்திரங்கள் வரையப்பட்டிருந்தன. சாளரத்தின் வழியாக நுழைந்த கிளிகள் பழத்தட்டில் சென்று அமர்ந்தன. அகன்ற கூடத்தில் 4-5 இருக்கைகள் இடப்பட்டிருக்க அவற்றின் நடுவில் பாரி வல்லினமாய் உடல் மெல்லினமாய் தோற்றம்
இடையினமான ஆடையுடன் முத்தமிழின் மெய்யாய் அமர்ந்திருந்தான். சேர நாட்டிலிருந்து தூதுவன் வந்திருக்கிறான் என்று கூறிய நிலவன் பாரியின் இடதுபுறத்தில் இருந்த இருக்கையில் சென்றமர்ந்தான். பாரியின் அருகில் இருந்த மற்றொரு இருக்கையில் குலமூத்தவரான வாரியன் அமர்ந்திருந்தார். பரம்பின் குலத் தலைவனுக்கு பரம்பை நிர்வகிக்க 3 குடிகள் எப்போதும் துணையாய் இருந்தன. திட்டங்களை தீட்டவும் முடிவுகளை எடுக்கவும் உதவியாய் இருப்பவர் வாரியன் என்றும், காடுகளையும் வீர கலைகளையும் கற்றுவிக்கும் ஆசானாக இருப்பவர் வைகலான் என்றும், பரம்பின் காவலை உறுதிப்படுத்தி வீரர்களை கண்காணிப்பவர் வெள்ளி முடியன் என்றும் அழைக்கப்படுவர். பட்டறிவாலும் குல அறிவாலும் வீரத்தாலும் நியமிக்கப்படுபவர்கள் கொடியூருக்கு குடிபெயர்வர். வாரியன் ஆண்களின் 5வது பருவத்தையும் வைகலான் 4வது பருவத்தையும் தாண்டியவர்கள். முடியன் 3வது பருவத்தில் இருந்தான். தூதுவன் என்பதை கேட்டதும் வாரியனின் கண்கள் வியப்பால் விரிந்தன. காலத்தின் ஓட்டத்தால் சுருங்கிய முகத்தில் மடிப்புகளில் குழப்பம் தெரிந்தது. கூர்மையான சிந்தை சொற்களின் ஒலியில் இன்னலை உணர்ந்தன. பாரியின் தந்தை வேல்பரிதி மறைந்ததும் பாரி குலைத்தலைவனாக பொறுப்பேற்று இன்னும் ஓராண்டு முடியவில்லை. அதற்குள் சேரத்தின் தூதுவன் 2ஆம் முறையாக வந்திருக்கிறான். என்னவாயிருக்கும் என்றெண்ணினார். வரச்சொல் என்றான் பாரி. குரலில் இளமை கொப்பளித்தது. விரிந்த மார்பும் திரண்ட தோள்களும் குலத்தின் கொடையாயிருக்க, இரும்பென இடையும் வேங்கையை ஒத்த கால்களும் குறிஞ்சி நிலத்தின் கொடையாய் இருந்தன. உள்ளே நுழைந்த தூதுவன் நல்ல உயரமாகவும் திடகாத்திரமாகவும் இருந்தான். கூர்மையான கண்களும் தெளிவான முகத்தையும் பார்த்த வாரியன், இவன் தூதுவன் அல்ல, தூதர்களின் தலைவனாக இருப்பான் அல்லது ஒற்றற்பட தலைவனாக இருப்பான் என்று எண்ணினார். அகவையில் இளைஞனான பாரி அவனை எவ்வாறு கையாளப் போகிறான் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆவல் மேலிட ஏதும் கூறாமல் கவனிக்க துவங்கினார். உள்ளே நுழைந்த தூதுவன் பாரியை நேராக பார்த்தபடி, சேர சக்கரவர்த்தி மாமன்னர் விராட நாட்டை வெற்றி கொண்ட குடப்புலத்தின் பேரரசர் பரம்பின் சிற்றரசரிடம் என்னை போர்தூதனாக அனுப்பியுள்ளார் என துவங்கினான். தூதுவன் பாரியை வணங்காததையும் முதல் வார்த்தையிலேயே சேர மன்னனை பெருமைப்படுத்தியதோடு பாரியை சிறுமைப்படுத்தி பேசுகிறான் என்பதை உணர்ந்த வாரியன், பாரி இவற்றை கவனித்தானா என்று தெரிந்து கொள்ள பாரியை நோக்கினார். பாரி சின்ன புன்முறுவலுடன், நான் அரசனல்ல, குடிகளின் தலைவன், இதை அறியாதவனா சேரன் என்று பேச்சை துவங்க, தூதுவன் கையாண்ட மொழியிலேயே பாரி பதிலுரைக்கிறான் என்று நினைத்தார் வாரியன். சமவெளி நிலங்கள் அனைத்தும் சேரமானின் தலைமையை ஏற்று அடிபணிந்து விட்டன. சேரத்திற்கு அணிபடிந்து புறவு வரை செலுத்துமாறு வேந்தர் உங்களுக்கு தூது அனுப்பியிருந்தார். நீங்கள் அதை நிராகரித்து விட்டதால் உங்களுடைய காட்டின் மேல் போர் தொடுக்க திட்டமிட்டுள்ளார். பரம்பு நாடு என்று சொல்வதை தவிர்த்து காடு என்ற சொல்லை தூதுவன் நுட்பத்துடன் பயன்படுத்துவதை வாரியன் கவனிக்க, அதற்காக 20,000 வீரர்கள் கொண்ட சினமிகு தானையை திரட்டியுள்ளார். சேரவேந்தரின் நட்பை ஏற்கிறீர்களா அல்லது போரை எதிர்கொள்கிறீர்களா என்று கேட்டு வருமாறு போர் அறத்தின்படி என்னை தூதாக அனுப்பியுள்ளார். இருக்கையில் சாய்ந்து அமர்ந்த பாரி வலப்புறத்தில் இருந்த சாளரத்தின் வழியாக வெளியே நோக்கினான். பறவையொன்று காற்று எழுதும் பாடலாய் கீச்சிட்டபடி கடந்தது. இளம்பெயில் மண்ணின் ஈரத்தை முகர்ந்து பனிப்புல்லை உலர்த்த துவங்கியது. தூதுவனை நோக்கி திரும்பிய பாரி, பரம்பு மலையின் வளத்தை கைப்பற்ற வேந்தர்கள் முயல்வது புதிதல்ல. நீரையும் நிலத்தையும் காற்றையும் சமவெளிக்கு கொடையளித்ததே குறிஞ்சி நிலம்தான். பறிக்க இயலாது. சேரனை இறந்து வேண்டுமாறு கூறு, கொடையாய் அளிக்கிறேன், வரியாய் அல்ல என்று சிரித்தான். தூதுவனின் முகத்தில் தசைகள் இறுகின. போர் நிகழ்ந்தால் 100கணக்கான வீரர்களை கொண்டு பரம்பை எப்படி பாதுகாப்பீர்கள் என்று கேட்க, இவ்வளவு துணிச்சலாய் இவன் பேசுவது எதற்காக என வாரியன் யோசித்தார். யானைப்படை செங்குத்தான மலை மீது ஏறாது. 20,000 வீரர்களை மட்டும் வைத்து எந்த காட்டை பிடிக்கப் போகிறானாம் சேரன்? ஏதோ கூற வந்த தூதுவன், ஈடிணையற்ற வாட்படையையும் விற்படையையும் சேர நாட்டில் உள்ளது. 20,000 வீரர்கள் நினைத்தால் ஒவ்வொரு காட்டையும் எரிய வைத்து முன்னேற முடியும்
என்றும் மாற்றினான். வார்த்தைகளை ஆளத் தெரிந்தவன் இந்த தூதுவன். சொற்களில் கண்ணி அமைத்து பாரிக்கு வலை விரிக்கிறான். சொற்களுக்கு வழிகாட்டவும் தெரியும், வலியை ஏற்படுத்தவும் தெரியும். பாரி அமைதியாக இருப்பதால் சொற்களில் மூலம் மேலும் ஏறி வந்து தாக்குகிறான். பாரியை சினப்படுத்தி பரம்பின் தகவல்களை திரட்ட முயல்கிறான். அதற்காக சாதாரண தூதனை அனுப்பாமல் தலைவனே வந்துள்ளான் என வாரியன் முடிவு செய்தார். அல்லது பரம்பின் மலைகளில் புதைந்து போக முடியும் சேர தளபதிகள் நீங்கள் விராட நாட்டை அழித்தது போல பரம்பை எண்ண வேண்டாம். இதை கேட்ட தூதுவனின் முகம் வெளிரியது. எனினும் நொடியில் சுதாரித்தவாறு, பணித்திருக்க இயலாதா? கடல் போன்ற படையை எதிர்த்து போரைத்தான் விரும்புகிறீர்களா என இறுதியாக சேரவேந்தர் கேட்டு வர கூறினார். பரம்பு கீழிறங்கி தாக்காது, ஆனால் எந்த சேரனையும் கொடியூரை நெருங்க விடாது. இங்கு வந்த முதலும் கடைசியுமான சேர தளபதி நீதான் என பாரி கூற, அதிர்ந்து போன பரம்பு வீரர்கள் வாட்களை உருவினர். தூதுவனாக வந்த தளபதியும் பேரதிர்ச்சிக்கு உள்ளானான். வாரியனும் திகைத்து போக, பாரியின் பின்னே இதுவரையில் நிழலாக நின்றிருந்த வெள்ளிமுடியன் உருவிய வாளுடன் பாரியின் முன்னால் வந்தான். வாட்களை உரையிடுங்கள், ஏற்கனவே போர் அறத்தின்படி வந்ததாக கூறி தன்னை காயப்படுத்தக்கூடாது என்று சேர தளபதி அடிபணிந்து விட்டார் என்ற பாரி தூதுவனை நோக்கி, நீ செல்லலாம், பரம்பு தற்காத்து கொள்ளும் என்று சேரனிடம் கூறு என்றான். திகைப்பில் இருந்த தளபதி திரும்பி நடக்க, கொடியூர் வரை துணிந்து வந்த உன் பெயரை கூறிச்செல் என்றான் பாரி. உறுதியை மட்டும் அறிந்த கடம்ப மரத்தை குலச்சின்னமாக கொண்ட கடம்பன் நான், புல்லை குலச்சின்னமாக கொண்டவன் அல்ல. உள்ளீடற்ற அனைத்தும் புல்வகையை சார்ந்ததால் பனையையும் புல்லின் இனமாக சான்றோர் வகுத்திருக்க, பனையை குலச்சின்னமாக கொண்ட பரம்பினரை பழிக்கிறான் என்பதை வாரியன் கண்டு கொண்டார். உறுதியே வாழ்வு என்று எண்ணுபவர்கள் நீங்கள், கொடையே வாழ்வென அறிந்தவர்கள் நாங்கள். நீ சேர நாட்டைச் சேர்ந்தவன் அல்ல. எந்த குடியைச் சேர்ந்தவன்? சோழனால் அளிக்கப்பட்ட தேவகுடி. அதை கேட்ட பாரியின் முகத்தில் மகிழ்வு தோன்ற, திசைகளை ஆண்ட தேவகுடியின் மகன் இதுவரை இருந்தது மகிழ்ச்சி என்று கூறிவிட்டு அருகில் இருந்த பரம்பு வீரனிடம், பயணத்தின் களைப்பு நீங்க கடம்பனுக்கு உணவும் ஓய்வும் வழங்கு. அதன் பின்னர் சேர தளபதியை புல்லின் நுனி தீண்டாமல் பாதுகாப்பாக கீழே இறக்கிவிட்டு வா என்றான். இதுவரை இருந்தது மகிழ்ச்சி என்ற புதைக்கும் கூற்றிலும், புல் தீண்டக்கூடாது என் வாள் தீண்டும் என்ற அழிக்கும் குறிப்பாலும் பாரி உணர்த்துவதை புரிந்து கொண்ட தளபதி பாரியின் மதிநுட்பத்தை கண்டு திகைத்து போனான். வந்திருப்பது படைத்தளபதி என்று தெரிந்தும் களத்தில் சந்திக்கிறேன் என்று பாதுகாப்பாய் அனுப்பும் பாரியின் அறமும் வீரமும் கடம்பனை வியப்பில் ஆழ்த்தியது. இதுவே சேர நாட்டில் எவரும் இவ்வாறு வந்திருந்தால் சேரமான் தலையை எடுத்திருப்பான். இம்முறை விலக முற்பட்ட போது கடம்பன் தலை தானாக பாரியை நோக்கி பணிந்தது. பாரியன் பாரியை நோக்கி திரும்பி, தளபதி என எவ்வாறு கண்டுகொண்டாய் என்று வினவினார். அவன் நின்ற தோரணை, நிமிர்ந்த நடை, வணங்காமல் நின்ற விதம், வாட்களை பிடித்து பழகி போன கைகளின் தன்மை, கட்டளை சொற்களை விரைவாக கற்றிருக்கிறான் கடம்பன். தேவகுடியினரை அனுப்பி கொடியூருக்கான வழியை கண்டுபிடிக்க சேரன் முயல்கிறான் என்றான் முடியன். சோழ நாட்டின் அருகில் இருந்த மலை கிராமங்களில் வாழ்ந்தவர்கள் தேவகுடியினர். இயற்கையை புரிந்து வழிகளை வரைபடமாய் வடிக்கக்கூடியவர்கள், திசைகளை வகுக்கும் ஆற்றல் பெற்றவர்கள். இத்தன்மை அவர்கள் குலத்தில் வழி வழியாய் இருந்து வந்தது. சோழவேந்தன் அவர்களை முற்றிலுமாக அழித்துவிட்டதாக அனைவரும் நம்பியிருந்தனர். தேவகுடியினராய் இருப்பினும் அவ்வளவு எளிதாக பரம்பிற்கு வழியை கண்டறிய இயலாது என்றார் வாரியன். 20,000 வீரர்கள் என சேரனின் படைபலத்தை குறைத்து கூறுகிறான். அவர்களிடம் வேறு ஏதோ திட்டம் உள்ளது. சேரனை தாழ்த்தி பேசி அவனை சினப்படுத்திய போது தெரிந்தது என்றான் பாரி. எப்படி கூறுகிறாய்? முதல் தூதை அனுப்பிவிட்டு போருக்கான தூதை அனுப்ப சேரவேந்தன் இத்தனை திங்கள் தாமதிக்க காரணம் என்ன? வாரியனுக்கு பாரியின் எண்ண ஓட்டம் புரிந்தது. சேரன் வேற எதற்கோ ஆயத்தமாகி வந்துள்ளான். வேறு என்னவாக இருக்க முடியும்? தெரியவில்லை, பார்க்கலாம் என்றான் பாரி.
சிந்தனையுடன் பாரியை சினமூட்டி தகவல்களை பெற வந்தவன் முயற்சிக்க, அதே முறையில் அவனிடம் இருந்து தகவல்களை பாரி திரட்டியுள்ளான் என்று எண்ணுகையில், பாரியை போன்று ஒரு மாணவனை நான் இதுவரை கண்டதில்லை என்று மூச்சுக்கு மூச்சு ஆசான் வைகலான் கூறும் வார்த்தைகளின் பொருள் விளங்கத் துவங்கியது. பாரியை பகைவனாய் அடைய தெய்வமும் விரும்பாது என தோன்றியது வாரியனுக்கு. மலையின் நிழல் வானில் படரத் துவங்கியது. வலசை செல்லும் வான்மீன்கள். கடம்பன் வெளியேறியதும் வாரியனுடன் பேசியவாறே யோசித்த பாரி வெள்ளிமுடியனை அழைத்து சில தகவல்களை கேட்டுக்கொண்டு கடம்பனை அழைத்துச் செல்லுமாறு உரைத்தான். முடியன் விலகிச் சென்றதும், எத்தனை நாட்களில் போரை எதிர்பார்க்கிறாய் என்றார் வாரியன். 10-15 நாட்கள். சேரனின் படையில் எவ்வளவு வீரர்கள் இருப்பார்கள்? அவன் உரைத்ததைப் போல் 2 மடங்கு இருக்கலாம். இந்த போரின் வெற்றியை அம்புகள் தீர்மானிக்கும். எனவே இப்போதே ஆயுதவாரியை அழைத்து அம்புகளை உருவாக்க கூறுகிறேன். அவர்களும் அம்பையே அதிகம் பயன்படுத்துவார்கள். ஏற்கனவே உருவாக்கியும் இருப்பார்கள். இம்முறை நமக்கு கேடயங்களும் தேவைப்படும். சேரன் படையுடன் எங்கிருந்து பரம்புக்குள் நுழைவான் என தெரியவில்லை. வேழக்காட்டிலிருந்து நுழைகிறான். எப்படி கூறுகிறாய்? எளிது. அங்கிருந்து நுழைவதால்தான் திசையை அறிய கடம்பன் வேழக்காட்டிலிருந்து புறப்பட்டு வருகிறான் என்று கூறி பாரி சிரிக்க, வாரியன் பெரும் வியப்புடன் பாரியை பார்த்தார். இருவரும் இணைந்து சிரிக்க அவர்களின் சிரிப்பொலி மாளிகை எங்கும் எதிரொலித்தது. பரம்பை போர் மேகங்கள் சூழத் துவங்கின. பாரியின் மாளிகையை விட்டு வெளியேறிய கடம்பன் அதிர்ச்சியில் இருந்தான். சேரவேந்தன் செம்மாஞ்சேரல் அவனது தளபதிகளில் ஒருவனான கடம்பனையே போர் தூதுவனாக அனுப்பியதற்கு 2 காரணங்கள் இருந்தன. பாரியை காணச் செல்லும் பாணர்களுடன் பலமுறை ஒற்றர்களை அனுப்பியும் கொடியூருக்கு செல்லும் வழியை கண்டறிய இயலவில்லை. கடம்பன் தேவகுலத்தைச் சேர்ந்தவன் என்பதால் கொடியூருக்கு சென்று திரும்பும் வழியை எளிதாக நினைவில் வைத்து கொள்வான். இரண்டாவதாக, கடம்பன் உன்னதமான பேச்சு திறனுடையவன். எதிராளியின் வார்த்தைகளை தனது வார்த்தையால் ஊடுருவி தேவையான தகவல்களை பெறும் திறமையுள்ளவன். கடம்பனுக்கும் அவனது வார்த்தை வித்தையில் எப்போதும் ஒரு இருமாப்பு உண்டு. அவனால் திறக்க முடியாத மனங்களே கிடையாது. எதிராளியின் சொற்களை உரையிட்டு திசை திருப்பி அழைத்து செல்பவன். செம்மாஞ்சேரலே கடம்பனுடன் பேச நிதானிப்பான். அப்படிப்பட்ட கடம்பன் 1 வாரமாய் யோசித்து பாரியை அணுக வேண்டிய முறையையும் பாரியை சினப்படுத்தி தகவல்களை பெறும் வித்தையையும் யோசித்து வைத்திருந்தான். ஆனால் அவனது அனைத்து சொற்களையும் உடைத்தெறிந்து அவனது அறிவை கேலி கூத்தாக்கி விட்டான் பாரி. அதற்கும் மேலாக அவனையே வார்த்தைகளால் அளவெடுத்து விட்டானோ என்ற ஐயமும் இருந்தது கடம்பனுக்கு. கடம்பனை வெளியே அழைத்து வந்த பரம்பு வீரர்கள் அருகில் இருந்த ஒரு வீட்டில் தங்க வைத்தனர். கடம்பன், புறப்படலாமா என்று கேட்க, உணவருந்தி செல்லலாம் என்றனர். பெண்ணொருத்தி வள்ளிக்கிழங்கு, தேன், பழங்களை அவன் அருகே கொண்டு வந்து வைத்தாள். கடம்பன் அவற்றை உண்ட பின்னரும் எவரும் வராமல் இருக்க பரம்பினர் காலம் தாழ்த்துவதின் உள்நோக்கத்தை புரிந்து கொண்டான். அவன் திசையை கணிக்க கூடாதென்பதற்காக சூரியன் மறைந்த பின்னர் இருட்டில் அழைத்துச் செல்ல இருக்கிறார்கள் என்று விளங்கிய போது கடம்பனுக்கு சிரிப்பு வந்தது. நிலவை கொண்டும் தேவகுடியினர் திசையை கணிப்பவர்கள் என்பதை இவர்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்று நினைத்தான். கடம்பன் வேழக்காட்டிலிருந்து பரம்பின் எல்லை காவல் வீரர்களுடன் கொடியூரை நோக்கி நடந்த போதே அவனது மனதில் பாதையை வடிவமாய் வரைந்திருந்தான். வரும் வழியில் பரம்பினர் 2 முறை காடுகளைச் சுற்றி அழைத்து வந்ததையும் உணர்ந்தான். இப்போது திருப்பி அழைத்து செல்கையில் அவனை வேறு பாதையில் அழைத்து செல்வார்கள் என்பதையும் அறிந்திருந்தான். எந்த பாதையில் சென்றாலும் அவன் கிளம்பிய வேழக்காட்டை அடைகையில் 2 பாதைகளையும் மனதில் பொருத்தி அதன் மூலம் கொடியூர் அமைந்துள்ள திசையை உறுதியாக அவனால் கணிக்க முடியும். எனவே அமைதியாக அமர்ந்திருந்தான். திரும்பிச் செல்கையில் அவனை அழைத்துச் செல்பவனிடமிருந்து தகவல் திரட்ட வேண்டும் என்று முடிவு செய்தான். அமர்ந்திருந்த குடில், அதன் சுற்றுப்புறம் என அனைத்தையும் உள்வாங்கினான். ஒளி மங்கி இருள் கவிழும் நேரத்தில் அங்கு வந்த பரம்பு வீரர்கள் கடம்பனை அழைத்தனர்.
கடம்பன் வெளியே வந்தபோது 3 வீரர்களை கண்டான். பாரியின் பின்னே நின்று உருவிய வாளுடன் வெளிவந்த ஒருவனும் அவர்களுடன் இருக்க, அவன்தான் இவர்களுக்கு தலைவனாக இருக்க வேண்டும் என எண்ணினான். போகலாம் என்று அவன் கூறியதும் அனைவரும் நடக்கத் துவங்கினர். கடம்பனின் கண்கள் வானை வருடியது. கரியவான் புதரில் விண்மீன்கள் மொட்டுக்களாய் பூத்திருந்தது. நிலவினை காணாமல் கண்கள் ஏமாற்றமடைய அன்று நிலவில்லாத நாள் என்பது நினைவில் தோன்றியது. சின்ன ஏமாற்றம் ஏற்பட சூரியன் மறைந்த திசையை வைத்து விண்ணையும் மண்ணையும் மனதில் நிலைப்படுத்தி 8 திசைகளையும் உருவாக்கி நடந்து செல்லும் திசையை உள்வாங்கி வடிவத்தை வரியத் துவங்கினான். மனதில் மலைகளும் மரங்களும் முளைக்க அருவி ஓசையின்றி கொட்டத் துவங்கியது. தீப்பந்த ஒளியில் 2 வீரர்கள் முன்னே நடக்க, அடுத்ததாக கடம்பனும் அவனுக்கு பின்னால் தலைவனும் நடந்தனர். சில நாழிகைகள் காட்டின் அமைதியும் இரவு உயிர்களின் ஓசையும் உடன் பயணித்தது. அடர்ந்த காடுகளிலும் மலைகளிலும் நிற்காமல் பயணித்தனர். பின்னர் கடம்பன் மென்மையாக பேச்சை துவங்கினான். பின்னால் வந்தவனை நோக்கி திரும்பிய கடம்பன், "உன் பெயர் என்ன?" என்றான். "வெள்ளிமுடியன்." "நீதான் பாரியின் மெய்க்காவலனா?" "தன்னை காத்து கொள்ளும் தகுதி இல்லாதவனுக்குத்தான் காவலன் தேவை. பரம்பை காப்பவன் அவன். காக்கும் தெய்வத்திற்கு காவல் தேவையா?" முடியனின் முதல் வார்த்தையே கடம்பனை அதிர வைத்தது. மெய்காவலர்களை வைத்து கொள்ளும் சேரனை இகழ்கிறானா என தோன்ற, அப்படியெனில் நீ படை தளபதியா? அடுத்தவர்களை அழித்து பிழைப்பவர்கள் அல்ல நாங்கள். எங்களுக்கு எதற்கு படையும் தளபதியும்? பரம்பில் படை இல்லை என்றால் மற்றவர்கள் போர் தொடுக்கும்போது எப்படி காத்து கொள்வீர்கள்? வீரம் என்பது நாங்கள் பயில்வதல்ல, அது எங்கள் வாழ்வின் பகுதி. கடலென வீரர்கள் படையெடுத்து வரும்போது பகுதியாயிருக்கும் வீரம் போதாது. போரை பற்றி கவலை இல்லை. பாரி கடலை மடுவாக்கி மடுவை குடித்து செல்பவன். கடலளவு படையென்று கூறி அச்சுறுத்த முயன்றாலும் கிராமத்தில் நுழையும் விலங்குகளை விரட்டுவது போல் பேசுகிறானே என்று யோசித்த கடம்பன் வேறு திசையிலிருந்து முடியனை அணுகினான். என்னால் திசையை கணிக்க முடியும் என்று தெரிந்தும் பாரி எப்படி திரும்பி செல்ல அனுமதித்தான்? பாரி நினைத்திருந்தால் சிந்தை மயக்கும் மூலிகைகளை கொடுத்து நீ அறியாமலேயே உன்னை சேர நாட்டிற்கு அனுப்பியிருப்பான். பரம்பினர் எப்போதும் அறத்தை மதிப்பவர்கள். எப்போதும் என்ற வார்த்தையை சற்று அழுத்தமாக முடியன் கூறினான். போர் தூது என்ற பெயரில் தளபதியே ஒற்றாட வந்த அவச்செயலை சுட்டி காட்டுகிறான் என்பது கடம்பனுக்கு புரிந்தது. வார்த்தைகளில் வெளிப்படும் கடினத்தை போக்க மீண்டும் கடம்பன் அணுகுமுறையை மாற்றினான். பரம்பில் 300 ஊர்கள் இருப்பதாக கேள்விப்பட்டேன். அவற்றிற்கு இடையிலும் பாதைகள் கிடையாதா? பொருள் சேர்க்கவே பாதைகள் வேண்டும், தேவைகளை நிறைவேற்றி கொள்ள அல்ல. அனைத்து கிராம மக்களுக்கும் தேவைகளை நிறைவேற்றி கொள்ள போதுமான உணவு உள்ளதா? பரம்பில் எவ்வளவு மக்கள் இருப்பார்கள்? கடம்பனின் நோக்கத்தை புரிந்து கொண்ட முடியன், எண்ணிக்கையில் என்ன இருக்கிறது? கருணையிலும் வீரத்திலும் வானளவு இருப்போம் என்றான். சேரப்படைகள் கடல் அலைகளாய் ஆர்ப்பரிப்பவை. அலைகளின் ஆட்டத்திற்கு நிலம் நனையும், வானம் கரையாகாது. இவனை குறைத்து மதிப்பிடக்கூடாது என தோன்ற கடம்பன் சற்று அமைதியானான். கடம்பன் அடுத்த கேள்வியை கேட்க முயன்றபோது முடியன் துவங்கினான். மூவேந்தர்களால் அழிக்கப்பட்ட குடிகள் யாவும் பரம்பில் தஞ்சமாக நீ மட்டும் சேர நாட்டிற்கு செல்ல காரணம் என்ன? கடம்பனுக்கு பழைய நினைவுகள் நினைவில் ஓடின. சோழ நாட்டின் எல்லையிலிருந்து மலை அடிவாரத்தில் அமைந்த கிராமம் தேவனூர். ஆண்களும் பெண்களும் இணைந்து இயற்கை அறிதல், உணவு தேடுதல், வேலைகளை பகிர்ந்து செய்தல், சமரிடுதல் என ஒருமித்து வாழ்ந்தனர். சோழ நாட்டுடன் இணைந்திருக்க சோழவேந்தன் அழைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் தனித்திருந்தனர். உள் கண்ணவிழ்ந்த ஒரு நாள் கடம்பன் தனது நண்பர்களுடன் உணவு சேகரிக்க மலைக்கு சென்று இருந்தான். கிராமத்துக்கு தேவையான கிழங்குகள், விலங்குகளை வேட்டையாடி திரும்புகையில் கொழுத்த முயல் ஒன்று கண்ணில் பட மகள் சித்திரையின் நினைவு வந்தது. முரட்டு கடம்பனையும் பாசத்தால் கட்டி போடும் சிறுமி அவள்.
கடம்பன் வீட்டில் இருக்கையில் அவன் மார்மீதும் தோள் மீதும் படர்ந்து வளரும் கொடி. அவளின் கண்கள் செருவிலை மலரைப் போல் வெண்மையாயும் காரிருள் போன்ற கருவிழிகள் காண்போரை மயக்கவும் கூடியது. மொத்தத்தில் குலத்தின் பேரழகு குட்டிப்பதுமை சித்திரை. பல நாட்களாக முயல் ஒன்று விளையாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்ததால் கடம்பன் நண்பர்களுடன் முயலை துரத்தி பிடித்து கொண்டு மலையை விட்டு இறங்கினான். கீழிறங்கும் போதே கிராமத்தில் ஏற்பட்டிருந்த மாற்றம் தெரிந்தது. அனைவரும் பதற்றத்துடன் வேகமாக கிராமத்தை நோக்கி ஓட, உள்ளே நுழைந்த போதே இங்கும் அங்கும் உடல்கள் கைவேறு கால்வேறாக வெட்டப்பட்டு சிதறி கிடப்பது தெரிந்தது. சோழ வீரர்கள் வெறியாட்டம் நிகழ்த்தியிருந்தனர். சில சோழ வீரர்களின் உடல்களும் கிடந்தன. அனைவரும் அவரவர் குடிலை நோக்கி உள்ளம் துடிக்க ஓடினார்கள். கடம்பன் தனது குடிலை நெருங்கிய போது வாசலில் அவன் மனைவி கையில் வாளுடன் 3 அம்புகளால் துளைக்கப்பட்டு கிடந்தாள். வாளேந்திய பெண்ணிடம் விற்படை வீரர்கள் தொலைவிலிருந்து வீரத்தை காட்டியிருந்தனர். ஓடிச் சென்று அவளை தூக்குகையில் உயிர் ஏற்கனவே பிரிந்துவிட்டது. கண்களை கண்ணீர் மறைக்க மனம் வெடிக்கும் நிலையில் தனது மகளை இங்கும் அங்கும் தேட சற்று தொலைவில் சித்திரையின் தலையில்லா உடல் கிடப்பதை கண்டான். உடல் நடுங்கி உயிர் உறைந்த கடம்பன் மெதுவாக நகர்ந்து சித்திரையின் உடலை கையிலேந்த அவளின் ஒரு கை அவன் செதுக்கி தந்திருந்த மரபொம்மையை இறுக பற்றியிருந்தது. உடலை கட்டி அணைத்து தூக்கி கொண்டு தளர்வாக எழுந்து மனைவியை நோக்கி நடக்கையில் சித்திரையின் வெட்டெறியப்பட்ட தலையை கண்டான். உடலை மனைவியின் அருகில் வைத்துவிட்டு உயிர் துடிக்க குரல் விம்ம அருகே சென்று சித்திரையின் தலையை கையில் எடுக்க அவளின் வெறித்த விழிகள் அவனையே பார்த்து கொண்டிருந்தது. கோபத்திலும் ஆவேசத்திலும் விண்ணை நோக்கி கடம்பன் கத்திய ஓசை மலையெங்கும் எதிரொலித்தது. உலகை நெருப்பிட்டு அழிக்க வேண்டுமென்ற ஆவேசம் கொந்தளித்தது. சித்திரையின் விழிகளை இப்போது நினைக்கும் போதும் கடம்பனுக்கு சினத்தால் உடல் நடுங்கியது. மீண்டும் இறுகி போன கடம்பன், தம்மால் இயலாத குடிகள் பரம்பிற்கு தஞ்சம் தேடி வருகிறார்கள். என் குடியை அழித்த சோழனை அழிப்பதாக வெஞ்சினம் பூண்டவன் நான். பிழைக்க உயிர் தரித்தவன் அல்ல, அழிக்க அவதரித்தவன். எனக்கு தேவை தஞ்சம் அல்ல, தலைக்கு தலை என்றான். கடம்பன் கூறியதை கூர்ந்து கவனித்த முடியனின் மனது பளிச்சிட்டது. முடியன் அமைதியானான். கடம்பனின் துயரம் புரிந்தது. இருந்தாலும் ஒரு குடிக்கு நடந்த அநீதிக்கு பழி தீர்க்க மற்ற பழங்குடிகளை அழிக்க நினைக்கும் சேரனுடன் சேர்வது அறமா என்றான். கடம்பனின் நெஞ்சில் ஆயுதத்தால் தாக்கியது போலிருந்தது இந்த கேள்வி. பரம்பின் மீது போர் என்று கேள்விப்பட்டதிலிருந்து கடம்பனின் மனதை உறுத்தி கொண்டிருந்த கேள்வியும் இதுதான். ஒரு சித்திரைக்கு பழிவாங்க போய் எத்தனை சித்திரைகளின் தலை உருள தான் காரணமாக போகிறோமோ என்ற கடம்பனுக்கு மனதில் வலி இருந்து கொண்டுதான் இருந்தது. சற்று தயக்கத்திற்கு பின் கடம்பன் கூறினான். அறம் என்பது அவரவர் நிலையை பொறுத்தே அமையும். மன்னனுக்காக கொலை செய்வது போர் அறம். தன் குலத்திற்காக பழி தீர்ப்பது குல அறம். அப்படியல்ல, ஒரு உயிரை மற்றொரு உயிர் தேவையின்றி கொல்லக்கூடாது என்பதே அறம். அமைதியாக வாழ்ந்த உன் குடிக்கு சோழன் செய்தது அறமல்ல எனில், நீ சேரனுடன் இணைந்து எங்களுக்கு செய்ய போகும் செயலின் பெயர் என்ன? சோழனை போன்று நீயும் கொலைக்காரனே என்றான் முடியன். முடியனின் குரலில் கோபம் தெரிந்தது. கடம்பன் மனதளவில் தளர்ந்து போனான். பரம்பில் ஏறியதிலிருந்தே அவனுக்கு அடிமேல் அடி விழுந்தது. அறத்தின் மேல் நின்று பேசுவதால் பரம்பின் குரல் ஓங்கி ஒலிக்கிறது. அநீதியின் குரலாய் தான் இருப்பதால் தன்னால் உரக்க பேச முடியவில்லை என கடம்பனுக்கு தோன்றியது. மனதின் தளர்வு உடலை அடைந்தது. சற்று அமர்ந்துவிட்டு செல்லலாமே என்றான். சமவெளி வாழ்க்கை ஒப்பற்ற குடியாய் இருந்த உன்னையும் சேரக்குடியாக தாழ்த்திவிட்டது போலுள்ளது. இன்னும் சற்று தொலைவு போய்விடலாம். இங்கு பல காடுகள், மனிதர்கள் நுழையக்கூடாதவை.
இங்கு தாவரங்களும் உயிரை பறிக்கும். கடம்பன் மனதில் ஒரு ஒளி தோன்றியது. பரம்பில் நுழைந்ததிலிருந்து கிடைத்த முதல் பயனுள்ள தகவல். வேழக்காட்டிலிருந்து கொடியூர் செல்லும்போது தன்னை குழப்ப மட்டுமல்லாமல் காடுகளை தவிர்க்கவும் இவர்கள் சுற்றுப்பாதையில் சென்றிருக்கிறார்கள் என்று தோன்றியது. முடியன் கொடுத்த இடைவெளியை பெரிதாக்க கடம்பன் தொடர்ந்தான். மனிதர்களை கொல்லும் தாவரங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். அவை இங்கு உள்ளதா? விலங்குகளும் உள்ளன. இங்கு பல காடுகள் அப்படித்தான். ஆட்டத்தின் போக்கை மாற்ற தனது மனதை குழப்பிவிட்டதாக முடியன் நினைக்கட்டும் என நினைத்த கடம்பன் இவர்களுக்கிடையேயான பகை உணர்ச்சியை மாற்றி போர் தடுக்க வழியே இல்லையா என்று கேட்க, உயர்ந்த இடத்தில் இருப்பவன் தாழ்ந்த இடத்தில் இருப்பவன் மேல் பகை கொள்வதில்லை. கொடுப்பது மேகத்தின் இயல்பு, காய்ந்து கிடப்பது நிலத்தின் இயல்பு. பாரி பகை பாராட்ட மாட்டான். ஆனால் சேரன் அப்படியல்ல. பரம்பை அடைய யாரை வேண்டுமானாலும் பழி கொடுப்பான், உன்னையும் கூட. சேரன் மண்ணை ஆள நினைப்பவன், பாரி மனங்களை ஆள நினைப்பவன். இன்னும் சிறிது நேரம் இவன் பேச்சை கேட்டால் தனது உள்ளம் இவன் கட்டுப்பாட்டிற்கு சென்றுவிடும் என்று கடம்பனுக்கு தோன்றியது. தாவரங்களின் வேர்கள் பாறையில் ஊடுருவி செல்வது போல மனிதனின் மனதை தன் சொற்களால் ஊடுருவ முடியும் என்று எப்போதும் நினைக்கும் கடம்பன் பேச சொற்களின்றி முதன்முறையாக பேச்சை நிறுத்தி கொண்டான். ஒவ்வொருவரும் அவரவர் சிந்தனையில் மூழ்கி ஏதும் பேசாமல் நடந்தனர். முடியன் சொன்ன காட்டை கடந்ததும் சிறிது இளைப்பாறி விட்டு மீண்டும் வேகமாக நடந்தார்கள். பரம்பின் எல்லையை மறுநாள் மாலையில் சென்றடைந்தார்கள். சமவெளியை கடம்பனால் காண முடிந்தது. காட்டின் இறுதி மரத்தை அடைந்ததும் அறநெறி தவறா வாழ்வே வாழ்க்கையில் அனைத்துக்குமான தீர்வு என நினைக்கும் பாரியின் பரம்பு இங்கு முடிகிறது என்றான் முடியன். முடியனை நோக்கி திரும்பிய கடம்பனின் முகம் மாறியிருந்தது. சேர உடையில் பழங்குடி ஒருவனின் முகம் தெரிந்தது. பாரியின் முடிவு மாறாதா? பாரியின் சொற்கள் முக்காலத்திலும் நிகழ்காலமாய் நிலைக்கக்கூடியது. அவன் சொற்கள் சிதைவதும் இல்லை, பொருள் மாறுவதும் இல்லை என்றான் முடியன். கடம்பன் தலையசைத்து விட்டு திரும்ப, உன்னுடன் எத்தனை பேரை சேர நாட்டிற்கு அழைத்து வந்தாய் என்று முடியன் வினவினான். 5 பேர். ஏன் கேட்கிறாய்? உனது குடி அழிந்த இடத்திலேயே இன்னும் நின்று கொண்டிருக்கிறாய். வாழ்க்கை என்பது வாழ்வது, காலத்தை கடத்துவதல்ல. மீதம் இருப்பவர்களை காக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது. போரில் உங்களை கொல்ல நேர்ந்தால் சேரனிடம் அடையும் வெற்றியை கூட கொண்டாட மாட்டான் பாரி. அத்தகைய தாயுள்ளம் கொண்டவன். எனவே மீதமுள்ள மக்களுடன் சேர நாட்டை விட்டு விலகிச் செல். அதுதான் தேவகுடியின் தலைவனாக நீ ஆற்ற வேண்டிய கடமை என்று கூறிவிட்டு திரும்பி நடக்க கடம்பன் அதிர்ந்து நின்றான். தான் தேவகுலத்தின் தலைவன் என்பதை முடியன் எவ்வாறு உணர்ந்தான் என்று எண்ணியவன் மெதுவாக காட்டை விட்டு வெளியே வர அந்த இடம் வேழக்காடு அல்ல என்பதை உணர்ந்தான். மேலும் அதிர்ந்தான். எங்கிருக்கிறோம் என்பது அறியாமல் சிறிது தொலைவு பயணித்த பின்னர் சேர நாட்டின் வேறு மூலையில் இறக்கிவிட்டிருப்பதை புரிந்து கொண்டான். வேழக்காட்டின் திசை தெரியாமல் இருக்க நொறுங்கிய மனதுடன் நடந்தான். ஓரிடத்திற்கு செல்லும் வழியை தேவகுலத்தினர் கணிக்க வேண்டுமென்றால் புறப்பட்ட இடத்திற்கு திரும்ப வேண்டும் என்பதை பாரியும் அறிந்திருக்கிறான் என்பதே பேரதிசயமாய் இருந்தது. கொடியூருக்கு போகவும் வரவும் அவன் மனதில் வரைந்திருந்த வடிவங்கள் நீரில் எழுந்த அலைகளாய் பயனற்று போயிருந்தன. இருப்பினும் வேழக்காட்டிலிருந்து கொடியூர் செல்லும் வழியை தன்னால் கணிக்க இயலுமென கடம்பனுக்கு நம்பிக்கை உறுதியாக இருந்தது. மனிதன் நுழையக்கூடாத காடுகள் போகும் வழியில் இருப்பதை முடியனிடமிருந்து தெரிந்து கொண்டாயிற்று என்ற நிம்மதியோடு சேர நாட்டின் அரண்மனையை நோக்கி வேகமாக நடக்கத் துவங்கினான். பைந்தளல் போன்று உயர்ந்த புற்களை தாண்டி சென்று கொண்டிருந்த முடியன் வேழக்காட்டிலிருந்து கொடியூர் செல்லும் வழியில் மனிதன் புக முடியாத காடுகள் என்று ஏதுமில்லை. நான் கூறியதை கடம்பன் அப்படியே செம்மாஞ்சேரலிடம் கூறினால் எதிர்ப்படும் காடுகளை எல்லாம் கண்டு நடுங்கப் போகிறான் சேரன் என்று கூறி சிரிக்க மற்ற இருவரும் உரக்கச் சிரித்தனர். அவர்களின் சிரிப்பில் காடே அதிர்ந்தது.
திசையிலா மனம். பரம்பை விட்டு இறங்கிய கடம்பன் சேரனின் அரண்மனையை நோக்கி வேகமாக நடந்து கொண்டிருந்தான். முடியன் சொன்ன வார்த்தைகள் மனதை விட்டு அகலாமல் சுத்தி கொண்டிருந்தன. நினைவுகள் மீண்டும் பின்னோக்கி சென்றன. பாணர்கள் மாரியை போன்றவன் பாரி, மூவேந்தர்களால் அழிக்கப்பட்ட பழங்குடிகளுக்கு தாயாய் போன்று அடைக்கலம் கொடுப்பவன் பாரி என்றெல்லாம் பாடியதை கேட்டிருந்தான். அத்தகைய பழங்குடியினரின் காவலனை ஒரு முறையாவது காண வேண்டும் என்ற பேராவலும் கொண்டிருந்தான். ஆனால் சோழ வீரர்களின் தாக்குதலில் குலத்தை இழந்ததும் நோக்கங்கள் திசை மாறின. துலாக்கோலின் தட்டுக்களாய் அறத்துடன் ஒருமித்து இருந்த தேவகுடியினரின் வாழ்வு சினமெனும் நிறையால் சரிந்தது. ஆவேசம் மேலோங்கி சோழவேந்தனை பழி வாங்குவதே உயிர்த்திருப்பதன் நோக்கமென எண்ணினான். அவனுடன் எஞ்சி இருந்த 5 வீரர்களை கொண்டு அது சாத்தியமல்ல என்பதை உணர்ந்ததும் சோழ நாட்டை கைப்பற்ற விரும்பிய சேரவேந்தனிடம் தஞ்சம் அடைந்தான். தேவகுடியை பற்றி ஏற்கனவே அறிந்திருந்த செம்மாஞ்சேரல் அனைவரையும் படையில் சேர்த்து கொண்டு நற்பதவிகள் வழங்கினான். தனது நாட்டின் படையை பெருக்கியதும் சோழ நாட்டின் மேல் படையெடுத்து சோழனை பழி தீர்க்க உதவுவதாக கடம்பனிடம் வாக்களித்தான். அந்த சமயத்தில் சேர நாட்டின் அண்டை நாடாக இருந்த விராட நாட்டின் அரசன் திருமாவளவன் சேரவேந்தனுக்கு அடிபணியாமல் இருந்ததால் விராட நாட்டின் மேல் படையெடுக்க விரும்பினான் சேரன். போர் தூதுவனாக சென்ற கடம்பன் தாயிடம் கன்று வலியின்றி பாலை கறப்பது போல தனது பேச்சு திறனால் தகவல்கள் சேகரித்து வர அந்த தகவல்கள் போரையே வழிநடத்தின. சேரவேந்தன் பெருமகிழ்வு அடைந்தான். மலையில் ஏறி இறங்கும் பழங்குடியினருக்கு வலிமையான உடலும் வேகமும் இயற்கையின் கொடை. அத்துடன் வீர கலைகளில் தலைச்சிறந்த தேவகுடியின் வீரம் அபரிமிதமானது. விராட நாட்டுடன் போர் நிகழ்கையில் கடம்பனும் மற்ற 5 தேவகுடியினரும் சேரனின் முன்னால் தங்கள் வீரத்தை வெளிக்காட்ட வேண்டிய அவசியத்தில் இருந்தனர். அறுவரும் காட்டாற்று வெள்ளம் போல பகைவரின் வாட்படையை அறுத்து முன் செல்ல பகைவனின் படை ஒரு சிறு பொழுதில் சிதைந்தது. குலத்தலைவன் கடம்பனின் வீரம் நிகரற்று இருந்தது. ஒவ்வொரு விராட வீரனையும் சோழ வீரனாய் எண்ணி வெறியுடன் போரிட்ட கடம்பனின் வேகம் சேர வீரர்களையே திகைக்கச் செய்தது. அறுவரும் சென்ற திசையெல்லாம் விராட வீரர்களின் குருதியும் உறுப்புகளும் சிதறின. கடம்பனின் வீரத்தை கண்ட செம்மாஞ்சேரல் அந்த போருக்கு பின் கடம்பனை உப தளபதியாக்கினான். அத்தகைய கடம்பனையே வியக்கச் செய்த வீரன் சேர நாட்டில் இருந்தான். அவன் சேரமானின் படைத்தளபதி ராசசிம்மன். சேர நாட்டு இளைஞர்களுக்கு போர்க்கலைகளை பயிற்றுவிக்கும் ஆசானின் ஒரே மகன். பிறந்ததிலிருந்து தாலாட்டிற்கு பதிலாக ஆயுதங்களின் சத்தத்தை கேட்டு வளர்ந்தவன். பொழுது புலர்ந்தது முதல் இருள் கவிழும் வரை அனைத்து ஆயுதங்களிலும் பயிற்சி செய்வதையே வாழ்க்கையாக கருதுபவன். சேர நாட்டின் இணையற்ற வீரன். உலகின் தலைச்சிறந்த வீரனாக அறியப்பட வேண்டும் என்பதே அவனது வாழ்வின் நோக்கமாக இருந்தது. அவனது வாட்திறமையை கண்ட செம்மாஞ்சேரல் அவனை படை தளபதியாக நியமித்திருந்தான். விராட நாட்டுடன் நடந்த போரில் சேர படைகள் எதிர்ப்பட்ட அனைத்து விராட நாட்டு மக்களையும் கொன்று குவித்தனர். படை வீரர்களை சிறைப்பிடித்தனர். போரின் இறுதியில் விராட மன்னனும் அவனது பாதுகாப்பு வீரர்கள் 10 பேரும் அரண்மனை அரசவையினுள் அடைந்திருக்க சேர நாட்டு உப தளபதிகள் 2 வீரர்களுடன் வாட்களை ஏந்தி உள்ளே நுழைந்தனர். சில நொடிகளில் தளபதிகளின் தலைகள் வெளியே வந்து விழுந்தன. அப்போது கடம்பனும் செம்மாஞ்சேரலும் அங்கு வந்து சேர்ந்தனர். கடம்பன் மாளிகையினுள் நுழைய பொறுத்திரு என்றான் சேரவேந்தன். சில கணங்களில் ராசசிம்மன் வந்து சேர இப்போது செல்லுங்கள் என்றான். ராசசிம்மன் குருதி தோய்ந்த 2 வாட்களை ஏந்தியவாறு அரசவையினுள் நுழைய அவன் பின்னே கடம்பன் நுழைந்தான். அவர்களின் பின்னே செம்மாஞ்சேரல் தனது காக்கும் வீரர்களுடனும் விற்படையினருடனும் நுழைந்தான். விராட மன்னனையும் அவன் முன்னால் நின்ற பாதுகாப்பு வீரர்களையும் கண்ட ராசசிம்மன்
விலகி இருந்து போரினை கண்டுகளி என்று கடம்பனை நிறுத்திவிட்டு முன்னேற திருமாவளவனின் பாதுகாப்பு வீரர்கள் அவனை எதிர்கொண்டனர். வீரம் மனதை சார்ந்தது, உடலை சார்ந்ததன்று. சமர் நிகழ்கையில் உடலின் மொழிகள் மனதின் நம்பிக்கையை வெளிப்படுத்தும். ஒருவனின் அசைவை பொறுத்து எதிராளி தனது அசைவை முடிவு செய்கிறான். மனதின் வலிமையே போரின் முதல் நொடிகளை முடிவு செய்கிறது. முன்னே நின்ற 4 வீரர்களை நோக்கி மிக மெதுவாக நடந்த ராசசிம்மன் திடீரென நெருப்பு போல பாய்ந்தான். ராசசிம்மன் வேகமாக முன்னேறியது மற்றவர்களின் மனதில் ஒரு நிலையின்மையையும் கலகத்தையும் ஏற்படுத்தவே. ராசசிம்மனின் வேகத்தை கண்டு திகைத்த 4 வீரர்கள் சிறிது பின்னேற முதல் நொடியிலேயே இருவரை வெட்டி சாய்த்தான். வாழ்நாள் முழுதும் சிந்தையில் போர்வெறி ஊறிப்போயிருந்த ஒரு மாவீரன் போரிடுவதை முதன்முறையாக கடம்பன் கண்டான். இடக்கையின் வேகமும் வலக்கையின் வேகமும் ஒரே அளவில் இருந்ததை கண்டு திகைத்து போனான். ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுடன் போரிடும்போது வேகமும் அணுகுமுறையும் முக்கியமானதாகிறது. பயிற்சி கூடத்தில் பல வீரர்களுடன் ஒரே நேரத்தில் சண்டையிட்டு பயிற்சி பெற்றவன் ராசசிம்மன். மற்ற வீரர்கள் ராசசிம்மனை சூழ்ந்து கொள்ள முயல ராசசிம்மன் ஓரிடத்தில் நில்லாது நுட்பமாக நகர்ந்தவாறே தாக்குதலை நடத்தினான். எண்ணிக்கை கொடுத்த துணிவில் மேலும் 2 வீரர்கள் முன்னேற அவர்களை எளிதாக வெட்டி வீழ்த்தினான். ராசசிம்மனின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க இயலாமல் மீதமிருந்த 4வரும் தற்காப்பில் ஈடுபட துவங்கினர். 4வரும் ராசசிம்மனிடம் இருந்து சமதூரத்தில் நின்று கொண்டு போரிட இடதுபுறம் இருந்த வீரர்களை தாக்குவது போல் நகர்ந்த ராசசிம்மன் ஒரு நொடியில் வலது பக்கம் முன்னேறி மேலும் 2 வீரர்களை வீழ்த்தினான். மீதமிருந்த 2 வீரர்களும் அடுத்த சில நொடிகளில் விழ விராட மன்னன் ராசசிம்மனை தாக்கினான். 10 வீரர்களை எளிதாக வீழ்த்திய ராசசிம்மன் விராட மன்னனுடன் சண்டையிட்ட போது வேகத்தை பன்மடங்கு அதிகரித்தான். ராசசிம்மன் வாளினால் வெகு வேகமாக தாக்கி முன்னேற அந்த தாக்குதலை சமாளிக்க முடியாமல் திருமாவளவன் பின்னேறி சென்றபோது தடுமாறி கீழே விழுந்தான். அவன் கையிலிருந்து வாள் பறந்து சென்றது. ராசசிம்மனை நோக்கி நடந்து வந்த செம்மாஞ்சேரல், உன் வாட்போரை காணும்போது நெஞ்சம் பூரித்து போகிறது. உலகின் தலைச்சிறந்த வீரன் நீ. உன்னை எதிர்த்து நிற்க எவராலும் இயலாது என்று புகழுரைகளை கூறி பாராட்டினான். திருமாவளவனை நோக்கி திரும்பிய செம்மாஞ்சேரல், என் முன்னே மண்டியிடு, உயிர் பிழைக்க அது ஒன்றுதான் வழி என்று கூற, என் நாட்டு மக்களையும் வீரர்களையும் கொன்று குவித்த உன்னிடம் மண்டியிடுவதை விட மரணத்தை தழுவுவேன் என்றான் திருமாவளவன். சரி, உன் வாளை எடுத்து வா, மரணத்தை தழுவ உதவுகிறேன் என்றான் செம்மாஞ்சேரல். கீழே கிடந்த வாளை நோக்கி சென்ற திருமாவளவனை இம்முறை செம்மாஞ்சேரல் எதிர்கொண்டான். நாட்டையும் மக்களையும் இழந்தாலும் சேரமானை மட்டுமாவது பலியெடுக்க நினைத்த விராட மன்னன் உடலாலும் உள்ளத்தாலும் தளர்ந்திருந்த போதும் வேகமாக சென்று தனது வாளை எடுத்தான். வாளை எடுத்த கணத்தில் திருமாவளவன் வெறியுடன் தாவ செம்மாஞ்சேரல் மிக எளிதாக அவனை விலக்கினான். சேரவேந்தனின் வாட்திறமையை கடம்பன் முதன்முறையாக கண்டான். விராட மன்னனுடன் சிறிது நேரம் பயிற்சி எடுப்பது போல் சண்டையிட்ட செம்மாஞ்சேரல் போதுமென்று எண்ணி ஒரு நொடியில் முன்னேறி வாளை வீச வாளை பற்றி இருந்த திருமாவளவனின் கரம் வெட்டப்பட்டு தனியே போய் விழுந்தது. வலியே மரணத்தின் பாதை. ஒவ்வொரு உறுப்பின் வழியையும் உன்னை மரணத்திற்கு அழைத்துச் செல்கிறேன் என்று கூறி சேரவேந்தன் திருமாவளவனை நெருங்க கடம்பன் அதிர்ந்து போய் மாளிகையை விட்டு வெளியே வந்தான். உள்ளே சேர வீரர்களின் உற்சாக கூச்சல்கள் கேட்டுக்கொண்டே இருந்தது. நினைவுகளில் இருந்து மீண்ட கடம்பனின் மனதில் கடல் அலைகளாய் சேரமானின் முகமும் பாரியின் முகமும் வந்து போயின. நெஞ்சில் வலியுடன் நடந்த கடம்பன் இருள் கவிழும் நேரத்தில் சேரனின் அரண்மனையை சென்றடைந்தான். அரண்மனையின் தனி அறையில் செம்மாஞ்சேரல் அமர்ந்திருக்க அவன் எதிரே படைத்தளபதி ராசசிம்மனும் மற்ற 2 உப தளபதிகளான பரிதி நாடனும் சுகேசனும் அமர்ந்திருந்தனர். பரம்பின் மீதான போருக்கு ஆலோசனைகள் நடந்து கொண்டிருந்தன. உள்ளே நுழைந்த காவலன் உப தளபதி கடம்பன் வந்திருப்பதாக கூற
செம்மாஞ்சேரலின் முகம் மலர்ந்தது. வர சொல் என்றான் உற்சாகத்துடன். கடம்பன் மன்னனை வணங்க, வா கடம்பா, சென்ற காரியம் என்ன ஆயிற்று என்று வினவினான் ஆவலுடன். முடிந்தது, கொடியூர் செல்லும் உத்தேசமான வழியை கண்டுபிடித்து விட்டேன் என்றான் கடம்பன். உறுதியாக கணிக்க இயலவில்லை என்ற எதிர்மறையை பயன்படுத்தாமல் நேர்மறையில் பதிலளித்தான். வார்த்தைகள் உணர்வை போல மனதை சென்றடைபவை. அவற்றால் செம்மையாக்கவும் இயலும், சீரழிக்கவும் இயலும். மிகவும் மகிழ்ந்த வேந்தன், வேறென்ன தகவல்கள் திரட்ட முடிந்தது என்றான். மெதுவாக மூச்சை இழுத்து நிலைநிறுத்திய கடம்பன், நாம் எதிர்பார்த்தது போல் பாரி போரை எதிர்கொள்ள ஆயத்தமாயிருப்பதாக கூறிவிட்டான். சற்று இடைவெளி விட்ட கடம்பன் தொடர்ந்தான். பரம்பில் கேடயங்கள் கிடையாது. அவர்கள் பயன்படுத்தும் வேல், அம்புகளின் இரும்பு முனைகள் பழைய முறைகளினால் தயாரிக்கப்பட்டவை. எனவே நமது கேடயங்களை ஊடுருவும் அளவு உறுதியாக இருக்காது. அனைத்து பரம்பினரும் முறையான ஆயுத பயிற்சியை கற்கின்றனர். அதற்கான ஆசான்களும் பயிற்றுவிக்கும் முறைகளும் அவர்களிடத்தில் இருக்கின்றன. பரம்பில் 2 சிறந்த வீரர்களை கண்டேன். ஒருவன் எல்லையை காவலன் நிலவன், என்னை கொடியூருக்கு அழைத்து சென்றவன். மற்றொருவன் தளபதி முடியன், கொடியூரிலிருந்து திரும்ப அழைத்து வந்தவன். முடியன் வாளையும் மாட்டுக்கொம்பையும் இடையில் அணிந்த மாபெரும் வீரன் என்று சொன்னதும் அனைவரும் சிரிக்க துவங்கினர். மாட்டுக்கொம்பை இடையில் அணிந்தவனையா மிகச்சிறந்த வீரன் என்று கூறுகிறாய் என்றான் பரிதி நாடன். பரிதியின் குரலில் தெரிந்த இலக்காரத்தை படித்த கடம்பன், நகரில் பாதுகாப்புடன் வாழ்வை கழித்து வாழ்பவர்கள் போலல்ல மலைமக்கள். எந்நேரமும் விலங்குகளிடமிருந்து ஆபத்தை எதிர்நோக்குபவர்கள். கொடிய விலங்குடன் நேருக்கு நேர் மோதும்போது வாள் வில்லை விட ஒரு கையில் சொருகி கொள்ளும் கொம்பு மிக பயனுள்ளது. முடியன் எந்த விலங்கின் வயிற்றிலும் கையை செருகி தூக்கி நிறுத்தும் வலிமை உள்ளவன். அந்த கொம்பின் நிறமே வெண்மையை இழந்து சிகப்பாய் உள்ளது என்றான். பரம்பின் வலிமையாக எதை பார்க்கிறாய் என்றான் சேர மன்னன். பாரி. அந்த ஒற்றை கூற்றில் அனைத்தும் அடங்கியது. நான் அவனை சினப்படுத்தி தகவல்கள் பெற முயற்சித்த அனைத்து வழிகளும் தோல்வியில் முடிந்தன. இதுவரை இப்படியானதொரு மதிநுட்பத்தை என் வாழ்நாளில் கண்டதில்லை. இந்த போரின் போக்கை தீர்மானிக்கக்கூடிய ஒரே மனிதன் பாரியே. அறிவில் சிறந்தவர்கள் சேர நாட்டிலும் உள்ளனர் என்றான் பரிதி. அறிவு என்பது தெரிந்தவற்றின் மீதான ஆதிக்கம். பேரறிவு என்பது தெரியாததையும் கணிக்கும் அறிவு. பாரி அறிவுகளை புறந்தள்ளும் பேரறிவுடையவன். கடம்பன் இதை கூறியதும் சற்று அமைதி நிலவியது. செம்மாஞ்சேரல் சிந்தனையில் ஆழ்ந்தான். அறமும் கருணையுமே பாரியின் பலவீனம். கடம்பன் சேரத்தின் தளபதி என்பதை பாரி கண்டறிந்தாலும் ஆயுதமின்றி பரம்புக்குள் போர்த்தூதாய் வந்தவனை ஒருபோதும் தண்டிக்க மாட்டான் என்று உறுதியாக சேரவேந்தன் நம்பினான். எதிர்பார்த்ததைப் போல கடம்பன் திரும்பி வந்தான். போர்த்தூது சென்ற கடம்பன் சொல்வதை இனம் பிரித்து சொல்லாததை படிப்பவன், சொல்ல விரும்பாததை கூற வைப்பவன். அத்தகைய கடம்பனே பாரியை கண்டு மிரள்கிறான். பரம்பின் விற்படையே எதிர்கொள்ள சிரமமானது என்று இதுவரை எண்ணியிருந்தான் சேரவேந்தன். இப்போது பாரி மிகச்சிறந்த மதியூகி என்ற தகவல் சேரனை யோசிக்க வைத்தது. பாரி எப்படி போர் புரிவான் என்று எதிர்பார்க்கிறாய்? சமவெளியில் நடக்கும் போரை போன்று பாரி நேருக்கு நேர் போர் புரிய மாட்டான். சிறு சிறு குழுக்களாக பிரித்து மறைமுக தாக்குதலில் ஈடுபடுவான். கொடியூர் செல்லும் வழியில் மனிதர்கள் போகக்கூடாத காடுகளும் உள்ளன. இத்தகைய இயற்கையின் அறிவு பரம்பினருக்கு கை கொடுக்கும். குன்றுகள் மரங்களின் மேலிருந்து தாக்க முற்படலாம். நஞ்சை பயன்படுத்தலாம். மனிதர்கள் புகா காடுகள் என்றால் என்ன என்றான் உபதளபதி சுகேசன். சில காடுகளில் உள்ள செடிகளின் இலைகள் மேலே பட்டால் மனிதர்களுக்கு மயக்கம் ஏற்படும். சில மரங்களின் அருகே சென்று அவற்றின் காற்றை முகர்ந்தால் மரத்திலுள்ள இலைகளின் சுனைகள் சுவாசத்தில் சென்று மனிதர்களையே கொல்லும். சில வகையான பாம்புகளோ பூச்சிகளோ அதிகளவில் இருக்கும். இந்த காடுகளில்
நம் படை நுழைந்தால் பெரிய அளவு சேதம் ஏற்படும். காட்டு மனிதர்களிடம் பயப்பட வேறென்ன இருக்கிறது? இவர்களைப் போல் மற்ற பழங்குடியினருடன் மோதிய பட்டறிவு நம்மிடம் உள்ளது என்றான் பருதி. எங்களைப் போன்ற மற்ற குடியினர் இயற்கையுடன் வாழ மட்டுமே பழகினோம். ஆனால் பரம்பினர் இயற்கையை ஆயுதமாய் தரிக்க கற்றுள்ளனர். இயற்கையுடன் இணைந்து தாக்கவும் பாதுகாத்து கொள்ளவும் பயின்று உள்ளனர். அதுவே வேறுபாடு. இயற்கையை வெல்லும் சக்தி பேரண்டத்தில் இல்லை. செம்மாஞ்சேரல், நம்மிடம் எத்தனை வீரர்கள் படையில் தயார் நிலையில் உள்ளனர் என்று ராசசிம்மனை கேட்க, 40,000 வீரர்கள் ஆயத்தமாய் உள்ளனர் என்றான் ராசசிம்மன். பாரியுடனான போரை எவ்வாறு நிகழ்த்தலாம்? போர்க்களமும் காட்டை பற்றிய அறிவும் பாரிக்கு சாதகமாக உள்ளது. எனவே கூலிப்படையினரின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி கொள்ளலாம். கொடியூரை நோக்கி அழைத்துச் செல்ல கடம்பன் இருப்பதால் 1000 வீரர்களை உள்ளடக்கிய சிறு சிறு படைகளாக பிரித்து இடைவெளி விட்டு செல்வோம். மலைகளின் மேலிருந்து பரம்பினர் பாறைகளை உருட்டினால் பெரிய அளவு சேதம் ஏற்படாமல் இது தடுக்கும். மேலும் காடுகளின் தன்மையையும் அறிந்து கொள்ள உதவும். நம் படையின் முன்னே கைது செய்யப்பட்ட விராட நாட்டு வீரர்களை அனுப்பி நம் வீரர்களை காத்து கொள்ளலாம். மேலும் இம்முறை யவனர்களிடம் வாங்கியுள்ள குதிரைப்படை பரம்பினர் கண்டறியாதது. அதன் வேகத்திற்கும் ஆற்றலுக்கும் ஈடு கொடுக்கும் படையே இந்த மண்ணில் கிடையாது. அது இந்த போரின் போக்கையே மாற்றும் என்றான் ராசசிம்மன். யவனர்கள் சேர மன்னனிடம் முதன்முறையாக 4 யவன குதிரைகளை கொண்டு வந்து காட்டி அதன் மேல் அமர்ந்தவாறு போரிட சேரவேந்தன் பெருமகிழ்ச்சி அடைந்தான். அதன் வேகமும் ஆற்றலும் பிரமிக்கச் செய்தன. இனி போர்கள் குதிரைப்படையால் முடிவெடுக்கப்படும் என்று எண்ணினான். உடனடியாக யவனர்களுக்கு தேவையான மிளகை கொடுத்து 500 குதிரைகளை வரவழைத்தான். துறைமுகத்தில் இறங்கிய குதிரைகளை இரவோடு இரவாக சேர நாட்டு எல்லையில் இதற்கென தனியாக அமைக்கப்பட்ட கொட்டில்களுக்கு அனுப்பி வைத்தான். குதிரைகளில் அமர்ந்து பயணிக்கவும் போரிடவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டன. 4-5 மாதங்களாக வேந்தனும் தளபதிகளும் அங்கு சென்றே பயிற்சிகளை மேற்கொண்டனர். போர் நடைபெறும் நாளன்று குதிரைப்படையை நேராக போர்க்களத்துக்கு வரவழைக்க சேரவேந்தன் எண்ணியிருந்தான். எப்போது படைகளை வேழக்காட்டிற்கு நகர்த்தலாம் என்று ராசசிம்மன் கேட்க, சேரவேந்தன் ஓரிரு நாட்களில் சொல்கிறேன் என்று கூறிவிட்டு கடம்பனை பார்த்தான். விழிகள் இணை சேர்ந்த கணத்தில் கடம்பனின் விழிகளை சேரமான் தவிர்க்க முற்பட சேரவேந்தன் எதையோ மறைக்கிறான் என்று கடம்பனுக்கு தோன்றியது. மனிதனின் உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் வெளிக்காட்டுபவை கண்கள். பார்வையை தவிர்ப்பதன் மூலம் மனதின் ஓட்டத்தை மறைக்க முயல்கிறான் சேரன் என கடம்பன் எண்ணினான். ராசசிம்மன் குதிரைப்படையை நம்பியிருந்தாலும் சேர மன்னனோ பாணர் படையை நம்பியிருந்தான். கடம்பனை அனுப்பிய மறுநாள் பரம்பை நோக்கி சென்ற பாணர் கூட்டத்தை தடுத்து அழைத்து வர செய்த சேரன் அவர்களுடன் 2 சேர வீரர்களையும் அனுப்பி வைத்தான். இது போன்ற ஒற்றறியும் நிகழ்வுகள் எக்காலமும் நடந்து வந்ததால் பாணர் குழு சேரரின் வீரர்களை அழைத்து சென்றனர். ஆனால் இம்முறை சென்ற சேர வீரர்கள் பாரியை வஞ்சகமாக கொல்வதற்கான அனுப்பப்பட்டிருந்தனர். ஒற்றறிய செல்லும் வீரர்கள் பாணர்களுடன் சேர்ந்து ஆடுவர். சில நேரங்களில் சிங்கி போன்ற கையால் தட்டும் இசைக்கருவிகளை வைத்துக்கொண்டு பயன்படுத்துவது போல் நடிப்பர். இம்முறை சென்ற 2 வீரர்களும் தப்பு இசைக்கருவியை எடுத்து சென்றிருந்தனர். ஓரளவு வாசிக்கவும் பழகியிருந்தனர். தப்பு கருவியினை வாசிப்பவன் 2 வகையான குச்சிகளை பயன்படுத்துவான். இடக்கையில் வைத்திருக்கும் சிம்பு குச்சி மூங்கிலால் செய்யப்பட்டு 1.25 அடி நீளத்துடனும் 1 அங்குல அகலத்துடனும் இருக்கும். வலக்கையில் இருக்கும் அடிக்குச்சி பூவரசங்கம்பில் செதுக்கப்பட்டு 1/2 அடி நீளத்துடனும் 3 அங்குல சுற்றளவுடனும் இருக்கும். சிம்பு குச்சி நீண்டு தட்டையாகவும் அடிக்குச்சி குட்டையாக பருத்திருக்கும். ஆனால் இம்முறை சேர வீரர்கள் எடுத்து சென்றது பாலை மரத்தில் செய்யப்பட்ட சிம்பு குச்சியும் உருட்டு குச்சியும். இவை இரும்பை போன்று உறுதியானவை, குறுவாட்களை போன்று கூராக்கப்பட்டவை. 2 வீரர்களும் 4 மாதங்களாக 20 அடி தொலைவிலிருந்து மரங்களின் மேல் எறிந்து பயிற்சி எடுத்தவர்கள்.
குச்சிகளை முழு வேகத்துடன் வீசி இலக்குகளை துளைக்க கற்றவர்கள். பாணர்கள் கொடியூரில் கூத்தை நிகழ்த்துகையில் 2 வீரர்களும் பாரியை நெருங்கி அவனது நெஞ்சை நோக்கி குச்சிகளை வீசி கொல்லுமாறு திட்டம் தீட்டியிருந்தான் சேரவேந்தன். பாரியை கொல்லாவிட்டாலும் போர் புரிய இயலாதவாறு காயப்படுத்த விரும்பினான். இன்று கொடியூரை அடையும் பாணர்கள் இன்றோ நாளையோ பாரியின் முன்னால் கூத்தை நிகழ்த்துவர். இந்த நேரத்தில் படைகளை நகர்த்தினால் பாரி கூத்து நடத்த இசைய மாட்டான் என்றெண்ணி படையை நகர்த்த உத்தரவிடாமல் இருந்தான். நீங்கள் செல்லலாம் என்று சேரவேந்தன் கூறியதும் கடம்பனும் உப தளபதிகளும் சேரனை வணங்கிவிட்டு வெளியே வந்தனர். செம்மாஞ்சேரலும் ராசசிம்மனும் மாளிகையில் தனித்து இருந்தனர். பரம்பின் மாளிகையில் நரைக்கொடியின் புகை நறுமணத்தை தவழவிட்டு கொண்டிருந்தது. போருக்காக நடைபெறும் ஆயத்த பணிகளை பற்றி பாரியிடம் விளக்க வாரியன் வந்திருந்தார். அருகில் முடியனும் நிலவனும் நின்றனர். வாரியன், பரம்பின் தொழிற்கூடங்கள் முழுவீச்சில் அம்புகள் தயாரிக்க துவங்கிவிட்டன. நெய்வழிச் சாற்றில் நனைத்த நாண்கள் தயாராகி வருகின்றன. உலோகங்கள் மூலிகை கரிசலில் ஊற வைக்கப்பட்டுள்ளன. 4-5 நாட்களில் வாட்கள் கேடயங்கள் தயாரிக்கும் வேலைகள் தொடங்கும். பரம்பின் தலை சிறந்த மருத்துவர் உடுமன் ஆசானிடம் தகவல்கள் கொடுக்கப்பட்டுவிட்டன. உடுமன் மற்ற மருத்துவர்களிடம் கூறி தேவையான மூலிகைகளை சேகரிக்க துவங்கிவிட்டார். உணவு கூடங்கள், மருத்துவ கூடங்கள், ஆயுத கூடங்களை வேழக்காட்டில் அமைக்க நமது கொல்லன் கூடலன் சென்றிருக்கிறான் என்றார். தன்னுடன் எடுத்து வந்திருந்த கேடயத்தை பாரியின் கையில் கொடுத்த வாரியன், இந்த அளவு போதுமா என்று கூடலன் கேட்டான் என்று வினவினார். கேடயத்தை கையிலேந்த இடுப்பிலிருந்து தலைவரை மறைத்தது. இதுவரையிலான போர்களில் பரம்பினருக்கு கேடயங்கள் தேவைப்பட்டதில்லை. எடை குறைந்திருக்க வேண்டும். மார்பு கச்சையும் தேவைப்படும். வேறென்ன தேவை? பாரியிடமிருந்து சொற்கள் தெளிவாகவும் உறுதியாகவும் வெளிப்பட்டன. காடுகளுக்குள் சேரப்படை நுழையும் போது நமது தாக்குதல் அதிகம் இருக்கும் என்பதால் சேரவேந்தன் காடுகள் குறைவாக இருக்கும் வேழக்காட்டிலிருந்து பரம்புக்குள் நுழைய திட்டமிடுகிறான். கடம்பன் கொடியூருக்கு அவன் வந்த பாதையிலேயே படைகளை அழைத்து வருவான் என்பதால் மலை மலசர் குலத்தினரிடம் கூறி காடுகள் துவங்கும் இடத்தில் இருக்கும் பாதையை புலி அருவியை நோக்கி திருப்புங்கள். நாம் தாக்குதலை துவங்குகையில் ஏற்படும் குழப்பத்தில் கடம்பன் அருவி வரை தவறான பாதையில் படையை அழைத்துச் செல்வான். அதன் பின்னரும் கடம்பனால் கொடியூர் இருக்கும் திசையை கணிக்க முடியும் என்றாலும் கடம்பனை நம்புவதா வேண்டாமா என்ற சேரன் குழப்பம் அடைவான். கடம்பன் மலைக்குடியினன் என்பதால் ஐயம் அடைவான். பகைவனை குழப்பிவிட்டால் பாதி போர் முடிந்துவிடும். மலை மலசர் குலத்தினர் அபரிமிதமான தாவர அறிவை பெற்றவர்கள். ஒரு மரத்தையே பெயர்த்து மற்றொரு இடத்தில் வைத்து மீண்டும் வளர்க்கக்கூடியவர்கள். உயிரிகள் தொடர்ச்சியாக நடப்பதால் புற்கள் நசுங்கி உருவாவது பாதை. பாரி கூறினால் அந்த பாதையை சுற்றியுள்ள தாவரங்களை பெயர்த்து இடம் மாற்றி நட்டு புதிய பாதையை வேறு திசையை நோக்கி சற்றும் மாறுதலின்றி உருவாக்குவதில் வல்லவர்கள். பாரி தொடர்ந்தான். பாதை திரும்பும் இடத்தில் பெருங்கொடி மின்னை தாவரங்களை பதியனிடுங்கள். பெருங்கொடி மின்னை செடிகள் 14 அடி வளர்பவை. 5 அடி நீளமான இலைகள், பூக்கள் என்று பார்க்க அழகானவை. இந்த செடிகள் மனிதர்கள் மேல் பட்டால் நெருப்பை தொட்டது போன்ற எரிச்சலையும் தோலின் மேல் தடிப்புகளையும் உருவாக்கும். சூரிய ஒளி பட்டால் தாங்கவியலா வலியை உண்டாக்கும். செடிகளின் சுனைகள் கண்ணில் பட்டால் கண் பார்வை பறிபோகும். பெருங்கொடி மின்னை தாவரங்கள் வளர்ந்திருக்கும் இடங்களை பரம்பினர் அறிவர். உப்பருக்கஞ்செடியின் பால் உக்கா மூங்கிலின் இலையை உடலெல்லாம் தேய்த்து கொண்டு அதன் மேல் இச்சி பிசினை மலை மலசர்கள் பூசிக்கொள்வர். கண்களை மெல்லிய துணியால் கட்டிக்கொண்டு பெருங்கொடி மின்னை தாவரங்களை மென்மையாக பெயர்த்து எடுத்து வந்து தேவையான இடத்தில் மீண்டும் நட்டு வளர வைப்பர். போரின் துவக்கத்திலேயே பகைவரின் மனதில் குழப்பத்தையும் அச்சத்தையும் பதியனிட பார்க்கிறான் பாரி என வாரியன் நினைத்தான்.
வேலக்காட்டிற்கு இடப்புறமுள்ள முத்திரமலைக்கும் வலப்புறமுள்ள புலிகரடுக்கும் இடையில் உள்ள வேலக்காட்டு சமவெளியில் ஏராளமான வீரர்களுடன் சேரனின் படை நுழையும். எனவே மலை உச்சியிலும் கரட்டின் உச்சியிலும் இருந்து பாறைகளை உருட்டுவதற்கு நமது வீரர்கள் ஆயத்தமாய் இருக்கட்டும். யானை பாகன்களிடம் கூறி 4-5 யானைகளை ஆயத்தப்படுத்துங்கள். இந்த போர் மதியத்துக்குள் முடிய வேண்டும் என்றான் பாரி. பாரியின் திட்டங்களை கேட்ட வாரியன் மகிழ்ந்து போனான். பரம்பின் அனைத்து சக்திகளையும் ஒரு புள்ளியில் பாரி குவிக்கிறான். இதற்கு பின்னர் எந்த மன்னனுக்கும் பரம்பின் மேல் படையெடுக்க துணிவு இருக்காது என்று நினைத்தான். மாளிகையினுள் நுழைந்த வீரன் பாரியை காண ஒரு பாணர் குழு வந்திருப்பதாக கூற, இந்த சூழலிலா என்றான் வாரியன். வரட்டும், பாணர்கள் நாட்டையோ மக்களையோ சேராதவர்கள். போர் நடப்பதற்கு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றான் பாரி. சில கணங்களில் பாணர் குழு தயக்கத்துடன் நுழைந்தது. அவர்களின் தலைவனான பெரும்பாணன் முன்னே வந்து பாரியை வணங்கி நின்றான். எங்கிருந்து வருகிறீர்கள் என்றான் பாரி. ஒவ்வொரு நாடாக சுற்றி திரியும் நாங்கள் இப்போது சேர நாட்டிலிருந்து வந்திருக்கிறோம் என்றான் தலைவன். துவங்குங்கள் என்று பாரி மகிழ்வுடன் கூற, பாணர்கள் அனைவரும் பறை, தப்பு, யாழ் கருவிகளை வரிசையாக பாரியின் முன்னால் 15 அடி தூரத்தில் வைத்து வணங்கினர். பின் பெரும்பாணன் பேரி யாழை முதலில் எடுத்து கொண்டான். மற்ற பாணர்கள் யாழ்களையும் பறைகளையும் எடுத்துக்கொள்ள சேர ஒற்றர்கள் தப்புகளை எடுத்துக்கொண்டனர். தெய்வத்தை வணங்கி குரல் தொடுத்த பெரும்பாணன் தெய்வ பண்ணை பாடினான். அடுத்து குறிஞ்சி பண்ணை பாடத் துவங்க பெரும்பானின் குரலுடன் ஒவ்வொரு கருவியின் இசையும் ஒன்றொன்றாய் இணைந்து ஒத்திசைவுடன் ஒலிக்க துவங்கின. மாளிகையில் மரங்களும் பூக்களும் பறவைகளும் உலவ துவங்கியது போல் இருந்தது. செவியில் நுழைந்த மென்னிசை நரம்புகளில் படர்ந்து கிளை விரித்தது. மனங்களை அமைதி சூழ களிப்பு குமிழிட்டு மேகமாய் விரவியது. உடல் சிலிர்க்க, உயிர் மயங்க, முகம் சிவந்து வானோர் போல காட்சியளித்த பாரி பாடலின் இனிமையில் கண்மூடி திளைக்கத் துவங்கினான். விசைச்சொல். சேர நாட்டு அரண்மனையின் தீப்பந்தங்கள் தலையில் நெருப்பை முடிந்து இருள் விலக்கி கொண்டிருக்க கடம்பனும் உபதளபதிகளும் வெளியேறியதும் சேரவேந்தன் ராசசிம்மனிடம் வினவினான். பாரி சிறந்த அறிவுடையவன் என்று கடம்பன் உரைத்ததை பற்றி என்ன நினைக்கிறாய்? இருக்கலாம். எத்தகைய அறிவும் வெள்ளமென பாயும் படையை தேக்கி நிற்க முடியுமே தவிர தடுக்க இயலாது. எண்ணிக்கை வெல்லும் என்பது இயற்கையின் விதி. ஆனால் பாரிக்கு எதிரான இந்த போரில் கடம்பனை நம்ப முடியுமா? அவன் முகத்தில் தெரிந்த தெளிவின்மையை முதலாக நானும் கவனித்தேன். பாரி மனிதர்களை கொடையாலும் அன்பாலும் ஈர்க்கக்கூடியவன். பாரியின் மேல் அவனுக்கு ஏற்பட்டிருக்கும் அன்பை விட சோழனை வஞ்சனம் தீர்க்கும் வெறி அதிகமாக இருக்க வேண்டும். அது அணையாமல் தூண்டிவிட வேண்டிய நேரம் இது. செல்லும் வழியை விட நம் நோக்கம் முக்கியம். சிறிது இடைவேளைக்கு பின்னர் சேரவேந்தன், யானைப்படையை எப்படி பயன்படுத்த நினைக்கிறாய் என்று கேட்க, யானைப்படை வேழக்காட்டு சமவெளியில் நுழையும் போது தேவைப்படாது. மறைந்திருந்து தாக்கும் பரம்பு வீரர்களிடம் பயன்படாது. காடுகளை அழிக்க பயன்படுத்தி கொள்ளலாம். கடம்பன் கொடியூர் செல்லும் வழியை கணிக்கவோ காட்டவோ தவறினால் என்ன செய்வது? நமது யானைப்படையை வைத்து காடுகளையும் ஊர்களையும் அழித்து செல்வோம். பரம்பு அழிவதை பாரி விரும்ப மாட்டான். நம்மை தேடி ஓடி வருவான். அவனின் பலவீனமே அதுதான். பாரியை நான் எதிர்கொள்ளும் நாளன்று இந்த போர் முடிவுக்கு வந்துவிடும் என்றான் ராசசிம்மன். அதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை. இப்பூ உலகு காணாத இணையற்ற வீரன் நீ. உன்னை எதிர்த்து நிற்கும் வீரன் எவரும் இல்லை. கடம்பன் வந்து சென்ற நாளன்று முடியனை கடம்பனுடன் அனுப்பி வைத்ததும் பாரியின் மனதில் சேரன் மறைப்பது என்னவாக இருக்கும் என்ற சிந்தனை ஓடிக்கொண்டே இருந்தது. குழப்பத்துடன் தனது மாளிகையினுள் உலாவினான். பின்னர் தனது தாய் ஆதிரை படுத்திருந்த அறையை நோக்கி சென்றான்.
பாரியின் தந்தை இறந்தவுடன் தன் இணையை இழந்த பின்னர் வாழாத அன்றில் பறவையைப் போல் ஆதிரை இறந்திருப்பாள். ஆனால் மகனின் அன்பு அவளை உலகத்துடன் கட்டி வைத்திருந்தது. இருப்பினும் அவளின் மனம் சிறிது சிறிதாக இறந்து கொண்டிருக்க வாழும் ஆசையை இழந்து கொண்டிருந்தாள். உடலின் நோய்க்கு பரம்பில் மருந்துண்டு. ஆனால் உள்ளத்தை கொல்லும் நோய்க்கு பரம்பின் மருத்துவர்களால் மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. பாரி யோசனையை உதறி புன்னகையுடன் உள்ளே சென்றான். அறைக்குள் நுழைந்த பாரியை கண்டதும் தந்தையைப் போலவே இருக்கிறான் என்று ஆதிரை எண்ணினாள். பாரியின் ஒவ்வொரு அசைவும் அவளுக்கு அவனது தந்தையை நினைவுபடுத்தி மேலும் துயரத்தை அதிகப்படுத்தியது. தந்தை இல்லாமல் பரிதவிக்கும் தாயின் நிலையை பாரி உணர்ந்திருந்தான். அதனால் தினமும் அவளுடன் அதிக நேரத்தை கழிப்பான். முதியவரின் தேவை அன்பு மட்டுமே. என்ன தகவல் என்றாள் ஆதிரை. ஏதுமில்லை. பொய்யான சிரிப்பை முகத்தில் தாங்கி வருகிறாயே, அதனால் கேட்டேன். பரம்பின் ஆதி அறிவு பெண்களே. பரம்பை வழிநடத்தியவர்கள். காட்டை பற்றிய அறிவும் வீரக்கலைகள் பயில்வதும் தொடக்கத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவாகவே இருந்தது. பின்னர் ஆண்களின் உலகம் வேட்டையாடுதல், தொழில்கள், போர்கள் என்று பிரிந்தபோது பெண்கள் கலை, மருத்துவம், தாவரங்கள், வானியல் போன்ற நுட்பமான அறிவுகளை வசப்படுத்த துவங்கினர். கண்களுக்கு தெரியும் அறிவை ஆண்கள் பெருக்க, காண இயலாத அறிவை பெண்கள் கற்றுக்கொண்டனர். இதுவே பெண்கள் இயற்கையையும் தாவரங்களையும் கட்டி ஆளும் அறிவை பெருக்க உதவியது. நாட்களையும் காலங்களையும் கணிப்பதில் ஆதிரை பேரறிவை பெற்றிருந்தாள். மேல்மலையில் இருக்கும் குறிஞ்சி செடியில் பூ பூக்கும் முன்னரே எப்போது பூக்கும் என்று கூறக்கூடியவள். அதே சமயத்தில் ஆயுத பயிற்சிகளையும் கற்றிருந்ததால் ஆண் பெண் என 2 உலகங்களையும் ஆளக்கூடிய பேரறிவை கொண்டிருந்தாள். ஆதிரை மணமுடித்த சில திங்களில் பாண்டியவேந்தன் மாரவர்மனுடன் பேராற்றின் அருகே இருந்த பச்சை மலையில் நடந்த போரில் ஆதிரை போர் புரிந்த வேகத்தை கண்டு விண்ணும் மண்ணும் அதிர்ந்தது. 2 கைகளிலும் வாட்களை ஏந்தி ஆதிரை சுழற்றினால் காற்றும் நுழைய இயலாது. அந்த போரில் பாரியின் தந்தையை எதிர்கொள்வதை விட ஆதிரையை எதிர்கொள்வது பாண்டிய வீரர்களுக்கு கடினமாக இருந்தது. பாண்டிய படையை கொன்றொழித்து முன்னேறியவள் மாரவர்மனின் கழுத்தில் கழுமுள் சாட்டையை சுற்றி பாரியின் தந்தையிடம் மண்ணோடு மண்ணாக இழுத்து வந்தாள். போருக்கு பின்னரும் பல வருடங்கள் பரம்பு ஆதிரையை கதைகளால் கொண்டாடியது. யாருடன் போர் என்றாள் ஆதிரை நேரிடையாக. பாரி சிறிது அதிர்ந்தாலும் அவனுக்கு இது புதிதில்லை. இருப்பினும் தாயின் உடல்நிலையை நினைத்து தயங்கிய பாரி இனி மறைப்பதில் பயனில்லை என்றுணர்ந்து கடம்பன் வந்ததையும் சேரன் எதையோ மறைப்பதாக தோன்றும் உள்ளுணர்வையும் தாயிடம் கூறினான். சேரன் எதை உன்னிடம் மறைக்கிறான் என்று எண்ணுகிறாய்? பாரி பதில் கூறாமல் சிந்தித்திருக்க ஆதிரை கேள்வியை மாற்றினாள். கோணத்தை சுழற்றினாள். சரியான கேள்வி மனதின் வாசல்களை திறக்கும், வழிகளை உருவாக்கும். கேள்விகளாலேயே சிந்தனையை தூண்டி பாரியை வார்த்தெடுத்தவள் ஆதிரை. பதில்களை பெறும் மனம் சிந்திக்காது. கேள்விகள் கேட்கப்படும் மனம் சிறகுகளை விரிக்கும். பரம்பின் மீது போர் தொடுக்கும் சேரன் உன்னிடம் எதை மறைக்க நினைப்பான்? புதிய ஆற்றல், அழிவு, ஆயுதங்கள். மேலும் பாரி மீண்டும் யோசிக்க, பரம்பிலிருந்தே பார்வையை செலுத்தாதே பாரி. உலகம் பறந்து விரிந்தது. மனிதனின் அறிவு பெருகி கொண்டே செல்கிறது. புது விலங்குகள் குதிரையைப் போல. பரம்பு வீரர்கள் இதுவரை குதிரைப்படையை பற்றி கேள்விப்பட்டே இருந்தனர். இதுவரை கண்டதில்லை. எதுவாகவும் இருக்கட்டும், அதை பற்றி குழப்பம் வேண்டாம். அதை எதற்காக மறைக்கிறான்? ஆதிரைக்கு மூச்சு வாங்கியது. எதை மறைக்கிறான் என்ற கேள்வியை இப்போது எதற்காக என்று மாற்றியிருந்தாள். அதை பயன்படுத்தி நம்மை திகைப்பூட்டப் போகிறான். அவற்றின் திறன் நமது படையை அழித்து ஊடுருவக்கூடியதாக இருக்கும். சற்று மூச்சு வாங்கிய ஆதிரை தொடர்ந்தாள்.
இதில் குழப்பமடைய ஏதுமில்லை. போரில் திடீர் தாக்குதலும் உத்திகளும் மறைந்திருக்கும். தோற்பவன் சூதை தேர்ந்தெடுப்பான். எனவே புதிய நெருக்கடியை சூழலை எதிர்கொள்ளும்போது நெருக்கடியின் தன்மையை முற்றிலுமாக புரிந்து கொள்ளும் வரையில் பின்வாங்கு. பகைவனுக்கு மரியாதை கொடு. பகையை குறைத்து மதிப்பிடுவதும் உன்னை உயர்வாக எண்ணுவதும் வெற்றிக்கு வித்திடாது. சேரன் காடுகளை அழித்து முன்னேறினால் என்ன செய்வது? பல்லாயிரம் அழிவுகளை கண்டது இயற்கை. அவை புதுப்பித்து கொள்ளும். மனித உயிர்கள் புதுப்பித்து கொள்ளாது. 3 காடுகளை விட 300 ஊர்களின் குடிகள் முக்கியம். கிராமத்தை நோக்கி சேரன் முன்னேறினால் குடிகளை உள்ளிழுத்து கொள். அவசரம் வேண்டாம். அறம் தவறவும் வேண்டாம். நோக்கத்தை விட செல்லும் வழி முக்கியம். பாரியின் முகத்தில் தெளிவு வராததை கண்ட ஆதிரை தொடர்ந்தாள். உன் பகைவனை திகைப்பூட்ட உன்னிடம் என்ன இருக்கிறது? போருக்கான ஏற்பாடுகளில் பரம்பு எப்போதும் ஈடுபடுவதில்லையே என்ற விதத்தில் பாரி யோசிக்க, ஆதிரை மாற்றி கேட்டாள். உன்னுடைய ஆற்றல் என்ன? சேரன் உள்ளே நுழைந்தால் காடுகள் என்று மெதுவாக துவங்கிய பாரி, மலைகள், மரங்கள், விலங்குகள், பறவைகள் என பரம்பு மொத்தமும் என்றான் பாரி சத்தமாய். இது உனது உலகம், உனது காடு. மலையை ஆள்பவனுக்கு மனிதனை ஆள்வதா சிரமம்? பரம்பின் தன்மையே தெரியாமல் சேரன் உன் காடுகளில் நுழைகிறான். ஒவ்வொரு இடத்திலும் உன்னால் அவனை பன்முறையில் வீழ்த்த இயலும். ஆதிரை மீண்டும் ஒரு முறை விரல்களை பற்றி சிறுவன் பாரியை அவனது மனதுக்குள் அழைத்துச் சென்றாள். குழப்பத்திலிருந்த மனக்கதவுகள் வெடித்து சிதறின. மனம் விரிந்தது. பாரி தெளிவடைந்தான். மலர்ந்த முகத்துடன், புரிந்தது, நீங்கள் ஓய்வெடுங்கள், நான் வருகிறேன் என்று கூறி எழுந்தான். நடந்து வெளியே சென்றவனை பாரி என்று ஆதிரை அழைத்தாள். பாரி திரும்பி ஆதிரையை பார்க்க, பகையிலும் நெருப்பிலும் மிச்சம் இருக்கக்கூடாது, நல்லதை அழிக்க வரும் தீமையிலும் என்று உரக்க கூறினாள் ஆதிரை. அவளின் கண்கள் கனன்று கொண்டிருந்தன. பாரி ஒரு கணம் அதிர்ந்து போனான். பாரிக்கு கருணையை கற்றுத்தந்தவள் ஆதிரை. அறத்தை போதித்தவள் ஆதிரை. அனைத்து உயிர்களையும் தன்னுயிராய் பார்க்கும் பக்குவத்தை கற்பித்தவள். பரம்பின் மீது போர் என்று கேட்டதும் அவளிடமிருந்து வரும் சீற்றத்தை கண்டு பாரி வியந்தான். தன் தந்தையையும் பரம்பையும் வழிநடத்தியவள் ஆதிரை என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் அறத்தை பாதுகாக்க வேண்டுமெனில் தன் தாயால் காக்கும் தெய்வமாக மட்டுமல்ல, அழிக்கும் கொற்றவையாகவும் உருவெடுக்க இயலும் என்பதை இப்போது உணர்ந்தான். பரம்பின் கதைகளில் பொய் இருப்பது இல்லை. மெதுவாக நடந்து வந்து ஆதிரையின் அருகே மண்டியிட்டவன் அவளின் கையை எடுத்து தன் கைகளில் புதைத்து கொண்டான். அந்த கைகளின் வழியே 1000 வார்த்தைகளை இருவரும் பரிமாறிக்கொள்ள ஆதிரை சீற்றம் அடங்கி மெதுவாக கண்களை மூடிக்கொண்டாள். பேரனங்கு ஒன்று பெருமிதத்துடன் துயின்றது. மாளிகையை விட்டு வெளியே வந்த பாரி மறுநாள் காலையில் தன்னை வந்து சந்திக்கும்படி வைகலானுக்கு தகவல் அனுப்பினான். பரம்பின் ஆசான் வைகலான் முத்திரமலையின் உச்சியிலிருந்து கீழே தெரிந்த சமவெளியை உற்று பார்த்து கொண்டிருந்தான். முத்திரமலைக்கும் எதிர்ப்புறம் இருந்த புலிகரடுக்கும் இடையே சேரனின் படை உள்ளே நுழைவதாக மனதில் காட்சிகளை அமைத்து கொண்டான். பகைவனுடைய படையின் பலத்தையும் பலவீனத்தையும் காண்பதற்கு இது போன்ற மனக்காட்சிகளை உருவமைத்து கொள்ளும் பழக்கம் வைகலானுக்கு உண்டு. கண்கள் அறியாததை மனம் அறியும். கடம்பன் கொடியூருக்கு வந்து சென்ற மறுநாள் காலையில் வைகலான் பாரியின் மாளிகைக்கு சென்றான். சேரத்தின் போர்த்தூதன் வந்ததையும் நடந்த நிகழ்வுகளையும் கூறிய பாரி, சமவெளியில் சேரனின் படை அதிக சேதத்தை சந்திக்கும் என உணர்ந்தும் வேழக்காட்டில் நுழைகிறான் என்றால் அவனிடம் ஏதோ திட்டம் உள்ளது. அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றான். பாரியின் உள்ளுணர்வு பொய்த்ததில்லை என்று அறிந்த வைகலான் கூடலனையும் சில பரம்பு வீரர்களையும் அழைத்து கொண்டு உடனடியாக வேழக்காட்டிற்கு வந்து சேர்ந்தான்.
இந்த சமவெளியில் நுழைய செம்மாஞ்சேரல் ஏன் முடிவெடுத்தான் என தெரியவில்லை என்றான் கூடலன். கொடியூர் செல்ல அடர் காடுகளுக்குள் நுழைகையில் பெரும் சேதம் ஏற்படும் என்றென்னும் சேரவேந்தன் சமவெளியினூடே படையை அழைத்துச் செல்ல விரும்புகிறான். ஆனால் இந்த மலையில் இருக்கும் மடிப்புகளிலும் சிறிய குகைகளிலும் நூற்றுக்கணக்கான வீரர்களை இருத்தி சேரனின் படையை சிதறடிக்க இயலும். தேனீக்களின் கூட்டை பெருந்தாழிகளில் கொண்டு வந்து மேலிருந்து எறிந்தால் படைகள் சிதறி ஓடும். ஆனால் இவற்றையெல்லாம் சேரன் கணித்திருப்பான் என்றெண்ணிய வைகலான் சிந்தித்தான். உலகில் தீர்வில்லா பிரச்சனைகளே கிடையாது. விடை காணாத வரையில் அவை பிரச்சனைகள். விடை கண்ட பின்னர் அவை படிப்பினைகள். போரின் துவக்கத்திலேயே சேரனுக்கு சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த மலைகள். படையெடுக்கும் முன்னர் வீரர்களை அனுப்பி சேரமான் 2 மலைகளையும் வசப்படுத்த முயல்வான் என்ற எண்ணம் பளிச்சிட வைகலான் அதிர்ந்தார். காடைக்குடியினரின் மூலமாக தகவல் அனுப்பி அருகிலிருந்த 10 ஊர் வீரர்களை உடனடியாக வரசொல் என்றான் வைகலான். காடைக்குடியினர் அதிவேகமாக ஓடக்கூடியவர்கள். நீரை மட்டும் உட்கொண்டு நாள் கணக்கில் தொடர்ந்து செல்லக்கூடியவர்கள். சொல் வடிவெடுத்த ஓசைகளில் தகவல்களை நிரப்பி அனுப்புபவர்கள். முக்கிய தகவல்களை பரம்பினர் இவர்களின் மூலமாக அனுப்புவார்கள். வைகலான் மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போதே நூற்றுக்கணக்கான பரம்பு வீரர்கள் ஆயுதங்களை ஏந்தியவாறு வருவதைக் கண்டு அதிர்ந்தார். முன்னே வந்த வீரன் வைகலானை வணங்கி, கொடியூரிலிருந்து காடைக்குடியினர் மூலம் தகவல் வந்தது. முத்திரக்காட்டிற்கு சென்று உங்களை சந்திக்குமாறு என்றான். வைகலான் மலர்ந்தார். இங்கு தான் கண்ணால் கண்டு உணர்வதை பாரி அங்கிருந்தே யூகித்திருக்கிறான். காலத்தை ஞானத்தால் அளந்திருக்கிறான் என்றெண்ணினார். பாரியை எண்ணுகையில் வைகலானின் மனம் மகிழ்வில் பூரித்தது. தன்னிடம் பாடம் பயின்ற ஒரு சிறுவன் இன்று விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆழமாய் வளர்ந்து பரம்பை காக்கும் தெய்வமாய் உருவெடுத்திருப்பதை காண்கையில் ஒரு ஆசானாய் மனம் பெருமிதத்தில் விம்மியது. எத்தனை ஊர்க்காரர்கள் வந்துள்ளீர்கள்? 10 ஊரிலிருந்து வந்திருக்கிறோம். மேலும் 10 ஊர் வீரர்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். ஓரிரு நாட்களில் முத்திரமலையையும் புலிகரடையும் தாக்கி கைப்பற்ற சேரனின் படைகள் முயலும். 2ஆக பிரிந்து மலையின் மேல் காவலிருங்கள். மலை உச்சியில் இருக்கும் பெரிய பாறைகளை உடைத்து மேலிருந்து உருட்டத்தக்கவாறு மாற்றுங்கள் என்றார். வீரர்கள் பிரிந்து சென்றனர். வைகலான் மற்றொரு மூத்தவரான கூடலனோடு நடந்தபடி 2 மலைகளையும் கண்களால் அளவெடுக்க துவங்கினார். 2 குன்றுகளும் ஏறக்குறைய ஒரே விதத்தில் அமைந்திருந்தன. 3 புறங்களில் ஏறுவதற்கு வாய்ப்பில்லாமல் வழுக்கு பாறையாய் இருக்க ஒரு புறம் மட்டுமே சரிந்திருந்தது. சேர வீரர்கள் தாக்குவதற்கு மலை ஏறினால் சரிந்த புறத்திலிருந்தே மேலேறுவர் என வைகலான் எண்ணினார். குன்றுகளின் சரிந்த புறங்கள் சேரனின் படை கொடியூர் செல்ல நுழையும் திசையில் இருந்தது. முத்திரமலையின் முக்கால் பகுதியில் உள்ளொடுங்கிய மடிப்பு ஒன்று இருந்தது. புலிகரடு ஆம்பல் மொட்டை போல மடிப்பின்றி இருக்க புலிகரடை தாக்கி மேலேறுவது மிக கடினம். மலைகளின் மேலேறுவதற்கு உதவியாய் இருந்த மரங்களையும் பாறைகளையும் பெயர்த்து எடுக்குமாறு கூறிய வைகலான் மலையை பாதுகாக்க மேலும் சில ஏற்பாடுகளை செய்தார். அதன் பின்னர் அனைவரும் சேரப்படை நுழையும் சமவெளிக்கு நேராக இருந்த மாயன் மலையை நோக்கி நடந்தனர். 2 நாழிகைகளில் மாயன் மலையின் முகட்டை அடைந்தனர். மேலிருந்து பார்க்கையில் 3 கரடுகளும் ஆயுத எழுத்தைப் போல் குவிந்திருந்தன. அவற்றிற்கு எதிரே இருந்த நிலத்தில் சேரனின் படைகள் அணிவகுக்கும். போர் துவங்கியதும் 2 குன்றுகளின் வழியே முன்னேறும் படைகள் மாயன் மலையை அடைந்ததும் கொடியூருக்கு செல்ல வலப்புறம் திரும்பி வேழக்காட்டிற்குள் நுழையும். மாயன் மலையின் வலப்புறத்தில் இருந்த சருகுமலை குன்றை வைகலான் கவனித்தார். மனதில் படைகளை அமைக்க துவங்கினார். 3 கரடுகளின் மேலிருந்து தளபதிகள் தாக்குதலை துவங்க பாரி மாயன் மலை உச்சியிலிருந்து போரை வழி நடத்தலாம் என எண்ணினார். இந்த போர் எத்தனை நாட்கள் நடக்கும் என்று நினைக்கிறாய் என்றான் கூடலன். எத்தனை பொழுதுகள் என்று கேள்
ஏராளமான வீரர்கள் வருவார்கள் என்று கூறினரே. ஏராளமான வீரர்கள் வருவதுதான் பரம்புக்கு பெருமை. மலைப்பாம்பு தனது இரையை சுற்றி வளைத்து இறுக்கி தனது இரையாக்கி கொள்வதைப் போல பாரி இந்த 3 மலைகளுக்கு இடையே சேரனின் படைகளை பிழியப் போகிறான். இந்த அழிவு மற்றவர்களுக்கு ஒரு பாடமாய் இருக்கப் போகிறது. பாரி 2 இடங்களில் கூடங்களை அமைக்குமாறு கூறினான் என்ற கூடலன் உணவு, மருத்துவம், ஆயுதங்களுக்கு மாயன் குன்றுக்கு பின்புறத்தில் இருந்த 3 குகைகளை தேர்ந்தெடுத்தான். அதன் பின்னர் கீழிறங்கி கொடியூர் செல்லும் வேழக்காட்டிற்குள் நுழைந்து நடந்தனர். பனைமரங்களும் மூங்கில் புதர்களும் மண்டி கிடந்தன. ஒரு சாமம் கழிகையில் தொலைவில் செம்மலை தெரிந்தது. செம்மலையை தாண்டி சேரப்படைகள் செல்லாது. மலையின் பின்புற குகைகளில் கிடங்குகளை அமைத்துவிடு என்றார் வைகலான். பரம்பின் தொழிற்கூடங்களில் வேக வேகமாக ஆயுதங்கள் உருவாக்கும் பணி நடந்து வந்ததால் சேரனின் படைகள் சமவெளியில் கூடாரம் அடிக்க துவங்கியதும் ஆயுதங்கள் வர துவங்கிவிடும் என வைகலான் நினைத்தார். இடங்களை தேர்வு செய்ததும் மீண்டும் முத்திரமலை உச்சிக்கு திரும்பினர். மலை சரிந்திருந்த இடத்தை பார்த்து அமர்ந்து கொண்ட வைகலான் சேரப்படை வீரர்கள் சரிவில் ஏறுவதாக மனதில் காட்சிகளை அமைத்து கொண்டு சிந்திக்க துவங்கினார். வடிவங்கள் உருக்கொண்டன. வழிகள் புலனாகின. சூதின் நிறங்கள். பரம்பின் காட்டில் இடதும் வலதுமாய் அலைந்த வண்டு விரிந்திருந்த பச்சை மலரையும் அதன் சூழ்மடியில் துளிர்த்திருந்த தேனையும் கண்டது. வாசனையில் மயங்கி மலரின் செவ்வயிற்றில் சென்று அமர்ந்தது. தேனை நோக்கி நகர்ந்தது. மலரின் இதழ்களும் கூரிய முட்களும் சடார் என்று மூடிக்கொள்ள வண்டு துடித்தது. பேரழகும் பேராபத்தும் பின்னி இருப்பவை பரம்பின் காடுகள். இங்கு தாக்குதல் அனைத்தும் உணவுக்காக நிகழும், உயிர் வாழ்வதற்காக. பாரியின் மாளிகையில் பேராசையால் சதியொன்று வருகை புரிந்தது. இசையின் கொடுக்குகள் விரிய துவங்கின. பாரியின் முன்னால் கருவிகளை நாணேற்றி இசை அம்புகளை தொடுத்த பாணர்கள் குறிஞ்சி பண்ணை முடித்துவிட்டு அகக்கூத்தையும் புறக்கூத்தையும் தொடர்ந்து வாசிக்க அனைவரது முகத்திலும் பொங்கும் புதுப்புணலாய் மகிழ்வு கரை புரண்டோடியது. இசைக்கு மொழி தேவையில்லை. உயிருள்ள அனைத்தையும் அடிமைப்படுத்தக்கூடியது இசை. கூத்தின் இறுதியாக பாணர்கள் வரிக்கூத்தை துவங்கியதும் பாணர்களின் ஆடலும் பாடலும் மேளத்தின் முறுக்குக்கு தகுந்தாற்போல் வேகம் பெற சபையில் இருந்தவர்களும் உடலை அசைத்து ஆட துவங்கினர். இசைக்கருவிகளின் ஒலியும் வேகமும் அனைவரின் உடலையும் முறுக்கேற்றி உச்சத்தை அடைகையில் பரம்பு வீரர்கள் கால்களை ஆட்டி கழித்து கொண்டிருக்க சேர வீரர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆடிக்கொண்டே மெதுவாக பாணர்களின் முன்புறத்திற்கு நகர்ந்தனர். உச்ச வேகத்தில் தப்பை அடித்து முன்னேறியவர்கள் திடீரென ஆடுவதை விடுத்து கையிலிருந்த அடிக்குச்சியை ஓங்க வாரியன் திடுக்கிட்டான். முடியன் செய்வதறியாமல் திகைத்தான். 2 வீரர்களும் குருவாலை போன்று செதுக்கப்பட்டிருந்த குச்சிகளை பாரியின் நெஞ்சை நோக்கி எறிந்தனர். இசை நின்று போக பாணர்கள் உறைந்தனர். பாரி ஒரு கணத்தில் வாரியன் எடுத்து வந்த கேடயத்தை தன் நெஞ்சின் முன்னால் கொண்டு வந்தான். குச்சிகள் கேடயத்தில் பட்டு தெறித்தன. பாரியின் வேகத்தை கண்டு திகைத்த சேர வீரர்கள் இருவரும் மீண்டும் அடுத்த சிம்பு குச்சியை இடக்கையிலிருந்து வலக்கைக்கு மாற்றும் போதே முடியன் உடைவாளை உருவ முற்பட அவனுக்கு முன் நிலவன் பாய்ந்தான். முன்னால் நின்ற சேர வீரனின் முகத்தில் எகிரி தனது முழங்காலால் நிலவன் வெடிக்க அவன் கீழே விழுகையில் அடுத்த சேர வீரன் பாரியின் கழுத்தை நோக்கி குச்சியை வீசினான். கழுத்தை நோக்கி வந்த குச்சியை மின்னலாய் வலக்கையினால் பிடித்து நிறுத்தினான் பாரி. ஒருவனை வீழ்த்திய நிலவன் கீழிறங்கும் போதே வாளை உருவியிருந்தான். நிலவன் கால்கள் தரையை தொட்ட கணத்தில் நிலவனின் வாள் 2வது வீரனின் தலையை வெட்டி சரித்தது. கீழே விழுந்து இருந்த சேர வீரன் மெதுவாக எழ முற்பட அவனை வெட்ட வெறியுடன் நிலவன் வாளை ஓங்க, நிறுத்து என்ற பாரியின் சொல் பாரியை நோக்கி வந்த வாரியன், நிலவனை நோக்கி சென்ற முடியன், முன்னேறிய பரம்பு வீரர்கள் என அனைவரின் அசைவையும் தடுத்து நிறுத்தியது.
நடந்ததைக் கண்டு அதிர்ந்து நடுங்கிப் போன பாணர்கள் பாரியை நோக்கி தரையில் விழுந்தனர். 1 மாத காலம் மூலிகை கரைசலில் ஊற வைக்கப்பட்டு இரும்பைப் போல் இறுகியிருந்த குச்சை தனது வலக்கையின் கட்டை விரலால் அழுத்தி ஒடித்த பாரி எழுந்தான். ஆவேசம் அடங்காத நிலவன் பாரியை பார்க்க, "உன் வயதை ஒத்த சிறியவன் நிலவா, ஆயுதமின்றி நிற்கிறான்" என்றான் பாரி. ஆனால் அவன் "உன்னை கொல்ல வந்தவன்" என்ற வாரியனின் குரலில் நடுக்கமும் சினமும் கொப்பளித்தது. சேரவேந்தனின் சொல்லை எதிர்த்து பேச இவனால் எப்படி முடியும் என்றான் பாரி. பிடிபட்ட சேரவீரன் உடல் நடுங்க பாரியை பார்த்தவாறே செய்வதறியாது நிற்க, பூவரசங்கம்பில் செய்யப்பட்ட அடிக்குச்சியால் தப்பை அடிக்கும்போது ஏற்படும் இசைக்கும் எடையுள்ள குச்சியால் தப்பை அடிக்கும்போது ஏற்படும் வேறுபாட்டையும் உணராதவனால் கலையை எப்படி ரசிக்க முடியும்? நீங்கள் இருவரும் நடந்து வந்த விதத்தை வைத்தே ஆயுத பயிற்சி பெற்ற வீரர்கள் என்பதை கணித்துவிட்டேன். பாணர்களுக்கான உடல் அமைப்போ ஆட்டமோ இல்லை. இதை எப்படி கவனிக்க தவறினான் சேரன் என்றான் பாரி. கண்களிலிருந்து தாரை தாரையாய் கண்ணீர் வழிய பெரும்பாணன், "தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். சேரவேந்தன் உத்தரவிட்டதால் இவர்களை அழைத்து வந்தோம். இந்த சதி எங்களுக்கு தெரியாது" என்றார். "உங்கள் தவறு ஏதுமில்லை, கலங்க வேண்டாம். மிக நன்றாக இருந்தது உங்கள் கூத்து. இங்கே தங்கி வேண்டும் பரிசுகளை பெற்று செல்லுங்கள்" என்ற பாரி, "பாணர்களை நமது விருந்தினர் மாளிகையில் தங்க வையுங்கள். சேரவீரனை பாதுகாப்பாக சேரநாட்டு எல்லையில் விட்டுவிடுங்கள். போரில் பார்த்து கொள்ளலாம்" என்றான். பரம்பு வீரர்கள் சேர வீரனை இழுத்துச் சென்றதும், இந்த முயற்சி தோல்வி அடைந்தது தெரிந்ததும் சேரன் படைகளை நகர்த்துவான். அங்கிருக்கும் வைகலானுக்கு முத்திரமலையையும் புலிகரடையும் பாதுகாக்க உதவி தேவைப்படும். வைகலானிடம் ஒருவர் செல்லுங்கள் என பாரி கூற, "நான் போகிறேன்" என்றான் நிலவன். "நீ அவசரப்படுவாய்." "இல்லை, பொறுமையை கடைப்பிடிப்பேன்" என்றான் நிலவன். "என்னை தோற்கடிக்கும் திறன் வருகையில் நீ செல்லலாம்." நிலவன் ஆதிரையனுடைய தோழியின் மகன். சிறு வயதிலிருந்தே பாரியின் மாளிகையிலேயே உண்டு உறங்கி வளர்ந்தவன். பரம்பில் சிறுவர்கள் 10 அகவைகள் நிறைவடைந்ததும் குலக்கல்வியும் வீரக்கலைகளையும் கற்பதற்காக 3 ஆண்டுகள் காடுகளினுள் பயணிப்பது வழக்கம். அவ்வாறு நிலவன் செல்கையில் பாரியும் தன்னுடன் வரவேண்டும் என்று அழுததைக் கண்டு பரம்பே சிரித்தது. பாரி அவனுக்காக 2ஆம் முறையாக பரம்பரிய சென்றுவிட்டு சில நாட்களுக்கு பின் திரும்பி வந்தான். பரம்பறிந்து வந்த பின்னரோ அடிக்கடி பயிற்சியில் பயன்படுத்தும் 4 மரவாட்களை ஏந்தி கொண்டு, "என்னை தோற்கடி பார்க்கலாம்" என்று பாரியிடம் சண்டையிட அலைவான். பரம்பின் ஒவ்வொரு இடத்திற்கும் அனுப்பி அவனுக்கு பயிற்சி அளித்து வந்தான் பாரி. "உன்னை தோற்கடிப்பது எனக்கு எளிது" என்று பாரியின் அருகில் வந்த நிலவன் பாரியை இறுக தழுவி கொண்டான். "விடு என்னை" என்று பாரி அவனை விலக்க முற்பட, வாரியன், முடியன் அனைவரும் வாய்விட்டு சிரித்தனர். பாரியின் பின்புறம் 2 கைகளையும் கோர்த்து பாரியின் நெஞ்சில் முகத்தை புதைத்து கொண்ட நிலவன் இறுகி பிடித்த பிடியை தளர விடவில்லை. சில நொடிகள் போராடிய பாரி, "சரி விடு, நீயே சென்று வருவாய்" என்று கூறிய பின்னரே களிப்புடன் பிடியை விடுத்தான். வாரியனும், "நிலவன் போகட்டும், முடியன் கொற்றவை குருதியாட்டு சடங்குக்கு தேவைப்படுவான்" என்றவர். "ஆனால் நீ வைகலானின் சொற்படி கேட்காவிட்டால் திரும்ப வரவேண்டும்" என்றார். "உன்னையும் கட்டிப்பிடித்து கொள்ளட்டுமா கிழவா" என்று நிலவன் கைகளை விரித்து கொண்டு வாரியனை நோக்கி செல்ல, "வேண்டாம்" என கூறிவிட்டு வாரியன் ஓட, பாரி முடியனுடன் மாளிகையில் இருந்த பரம்பு வீரர்கள் அனைவரும் வாய்விட்டு சிரித்தனர். சற்று முன் பதட்டத்தால் உறைந்திருந்த மாளிகை இப்போது சிரிப்பால் உருகி கொண்டிருந்தது. "சரி, ஒளியனையும் அழைத்து கொண்டு வேகமாகச் செல்" என பாரி கூற, நிலவன் தலையசைத்துவிட்டு வெளியேறினான். அடுத்த தலைமுறையின் சிறந்த வீரன். நான் வாளை உருவ முயற்சித்த நேரத்தில் தன் உடலையே ஆயுதமாய் மாற்றிக்கொண்டான் என்றான் முடியன். "பொறுமையை கற்றுக்கொண்டால் இந்த போர் இவனை தலைசிறந்த வீரனாக மாற்றும்" என்றான் பாரி. மனதின் பூரிப்பை பூசி வந்தன சொற்கள். மறுநாள் காலை ஒளியனும் நிலவனும் வைகலானிடம் வந்து சேர்ந்தனர். இருவரும் முந்தைய நாளில் பாரியின் மீது நடத்தப்பட்ட
வஞ்சக தாக்குதலை கேட்டதும் வைகலான் துடித்து போனான். பாணர்களை சோதிக்காமல் எப்படி உள்ளே விட்டார்கள் என்று சினத்துடன் குரலை உயர்த்தியவன் அமைதியாக சற்று நேரம் பிடித்தது. வைகலானுக்கு பாரியின் மேல் இருந்த அன்பு தெளிவாக நிலவனுக்கு தெரிந்தது. பரம்பில் யார்தான் அவனை தொழவில்லை என்று நினைத்தான். மனதை மீட்டெடுத்த வைகலான், அப்படியெனில் விரைவில் சேர வீரர்கள் குன்றுகளை பிடிப்பதற்காக வருவார்கள் என எதிர்பார்க்கலாம் என்றான். புலிகரட்டை பாதுகாக்க கூடலனையும் ஒளியனையும் வைகலான் அனுப்பினான். நிலவன் அற்புதமான வீரன், அனைத்து ஆயுதங்களையும் எளிதில் கையாளக்கூடியவன், இருப்பினும் எளிதில் உணர்ச்சி வசப்படுவான் என்று அறிந்த வைகலான் அவனை தன்னுடன் இருத்தி கொண்டான். பரம்பினர் காத்திருந்தனர். மறுநாள் உச்சி வேளையில் முத்திரமலை உச்சியிலிருந்து வைகலான் கவனித்து கொண்டிருக்கையில் ஏராளமான வீரர்களுடன் சேரனின் காலட்படை வருவது தெரிந்தது. மலைகளை வசப்படுத்தி கொள்ள சேரன் விரும்பவில்லை போல. எதிரில் இருக்கும் சமவெளியில் கூடாரங்கள் அமைத்து தங்குவதற்கு காலட்படையை அனுப்பியிருக்கிறான் என எண்ணினான். பாரியை கொல்வதற்கான முயற்சி தோல்வியடைய பரம்பை தாக்கும் திட்டத்தின் முதல் பகுதியாக செம்மாஞ்சேரல் சேரப்படையின் 2000 வீரர்கள் கொண்ட படையை துணை தளபதி ஆதவனின் தலைமையில் அனுப்பியிருந்தான். ஆதவன் சிறந்த வீரன் மட்டுமல்லாமல் அருமையான மதியுகியும் கூட. சேர மக்களுக்கு தெரியாமல் செய்ய வேண்டிய வேலைகளுக்கு செம்மாஞ்சேரல் ஆதவனை அனுப்புவது வழக்கம். 2 மலைகளையும் தமது ஆதிக்கத்தில் கொண்டு வருவதும் அதன்பின் பரம்பு வீரர்களை அணுக விடாமல் செய்வதும் அவர்களுக்கு இடப்பட்டிருந்த உத்தரவு. சேரப்படையின் சிறந்த வீரர்களை உள்ளடக்கிய படையை இதற்காக அனுப்பியிருந்தான். 1000 விற்படை வீரர்களும் 1000 வாட்படை வீரர்களும் இடம்பெற்றிருந்தனர். மலைகளை நெருங்கியதும் ஆதவன் தனது துணைத் தலைவன் மகீரனை அழைத்தான். நீ 1000 வீரர்களுடன் வலப்புறம் உள்ள புலிகரடிற்கு சென்று நமது வீரர்களுடன் கரட்டின் உச்சியில் நிலை கொண்டிரு. அனைவரும் உச்சியில் தங்க முடியாதென்பதால் மலையடிவாரத்திலும் கூடாரங்கள் அமைத்துக்கொள். வீரர்களை காவல் நிலையில் வைத்திரு. நாளை முதல் நமது படைகள் வர துவங்கும். எனவே இன்று ஒரு நாள் கரடுகளுக்கு காவல் இருந்தால் போதும். முத்திரமலையில் நமது வீரர்களை இருத்திவிட்டுதான் நான் அங்கு வருகிறேன் என்று கூற மகீரன் தலைமையில் படை பாதியாக பிரிந்து நகர்ந்தது. சேரனின் படைகள் பிரிந்து 2 மலைகளை நோக்கி நகர முத்திரமலையின் உச்சியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த வைகலான் அதிர்ந்தார். மலையை கைக்கொள்ள சேரன் பெரும் படையை அனுப்பியிருக்கிறான் என்று புரிந்து கொண்டார். ஆதவன் முத்திரமலையின் அடிவாரத்தில் நின்று மலையில் ஏறுவதற்கான வழியை தேடினான். பாதை இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீரர்களை மலையை சுற்றிலும் அனுப்பினான். ஒரு புறத்திலிருந்தே ஏற முடியும் என்பது உறுதியானதும் சரிவான பாதையில் வீரர்களுடன் மேலேற துவங்கினான். சில அடிகள் முன்னேறியதும் அவர்கள் முன்பு ஒரு அம்பு வேகமாக வந்து மண்ணில் குத்தி நின்றது. திடுக்கிட்டு போய் ஆதவன் மேலே பார்க்க பரம்பு வீரர்களின் தலைகள் தெரிந்தன. இருவர் கீழிறங்கி வர துவங்கினர். ஏற்கனவே இவ்வழியே வந்தபோது எவரையும் கண்டதில்லையே என்று திடுக்கிட்ட ஆதவன் சேரப்படை மலையை கைப்பற்றும் என்பதை பாரி முன்னரே யூகித்திருக்கிறான். வீரர்களை அனுப்பி முத்திரமலையை வசப்படுத்தி விட்டான் எனில் மேலிருப்பது சிறந்த படையாகவே இருக்கும். புலிகரடையும் பரம்பினர் வசப்படுத்தியிருப்பர் என்று எண்ணினான். வீரர்களை கீழிறங்குமாறு கூறிவிட்டு ஆதவன் மட்டும் மேலேறினான். ஆதவனுடன் அவனது பாதுகாப்பு வீரன் ஒருவன் இணைந்து கொண்டான். குன்றின் நடுப்பகுதியை அடைந்த வைகலான், பரம்பின் எல்லைக்கு உட்பட்ட மலை இது, பின்வாங்கி செல்லுங்கள் என்று உரக்க கூறினான். நான் ஆதவன், சேரமானின் துணை தளபதி. நீ யார்? நான் பரம்பின் வைகலான். இவன் நிலவன். சேர நாட்டின் எல்லையில் இருக்கும் மலை இது, எங்கள் நிலம். நீங்கள் அனைவரும் கீழிறங்கி செல்வதென்றால் என் வீரர்கள் தாக்க மாட்டார்கள். நான் வாக்களிக்கிறேன், உயிர்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். சேரத்தின் எல்லையை கடந்து வந்திருக்கிறீர்கள். இது பரம்புக்குட்பட்ட மலை. போரின் சேதத்தை தடுக்க மலைகளை வசப்படுத்த எண்ணுகிறீர்கள் என்றான் வைகலான். இருவரையும் பார்த்த ஆதவன், ஒரு கிழவன் ஒரு சிறுவன் மலையை கைக்கொள்ள பரம்பில் வேறு வீரர்கள் இல்லையா என்றான் கிண்டலாக. வைகலானை முந்திக்கொண்டு,
நிலவனின் குரல் வந்தது. உங்களின் படைக்கு நாங்களே போதும் என்று பாரி நினைத்தான். நிலவனின் விழிகளில் சினம் மிளிர்ந்தது, நட்சத்திரங்களாக மின்னியது. பரம்பின் வில்லாற்றலை அறிந்த ஆதவன் கரட்டின் மேல் தெரிந்த தலைகளை அமைதியாக கணக்கிட்டான். பகலில் மேலேறினால் சேதத்தை தவிர்க்க இயலாது என்றெண்ணினான். சூரியனின் ஒளி இருக்கும் வரையே உங்களுக்கு சாதகமாக இருக்கும், இரவில் கிடையாது. சேரர்கள் இரவில் தாக்குவார்கள் என்பதை மறைபொருளாய் அச்சுறுத்தினான். ஆதவனின் வெளிச்சத்தில் போரிட நடுங்குகிறான் ஆதவன். ஆனால் இருள் வந்தால் நிலவனின் ஆட்சி நடக்கும் என்று கூறி சிரித்தான் நிலவன். ஆதவனா நிலவனா என்று இன்றிரவு தெரிந்துவிடும். மலையை விட முடியுமா முடியாதா என்றான் ஆதவன் இறுதியாக. பாரியின் பரம்பு இது. பணிந்து கேட்டால் பரம்பையே கொடுப்பான். பறிக்க நினைத்தால் ஒரு பாறை கூட கிடைக்காது என்றான் வைகலான். ஆதவன் மறுமொழி ஏதும் உரைக்காமல் கீழிறங்க துவங்கினான். மேலே தெரிந்த பரம்பு வீரர்களை காண்கையில் சேரப்படையில் 10ல் 1 பங்கு கூட இருக்க மாட்டார்கள் என தோன்றியது. கீழிறங்கிய போது மகீரன் காத்திருந்தான். பரம்பின் வீரர்கள் புலிகரடையும் வசப்படுத்தி விட்டனர் என்று கூற, சினத்தை அடக்கிய ஆதவன் அனைத்து தானை தலைவர்களையும் அழைத்து உத்தரவுகளை கூற துவங்கினான். இப்போது மலை ஏறுவது விவேகமல்ல. மேலிருந்து தாக்கும்போது அவர்கள் விடுக்கும் அம்புகளின் வேகம் அதிகம் இருக்கும். கீழிருந்து நாம் எய்யும் அம்புகள் மேலே சென்று அடைகையில் வலுவிழக்கும். கேடயங்களுடன் சென்றாலும் ஏராளமான வீரர்களை இழக்க வேண்டியிருக்கும். புலிகரட்டில் இருக்கும் 1000 வீரர்களையும் இங்கு அழைத்து வாருங்கள். மேலேறி செல்லும் வழிகளை கவனமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். கேடயங்களின் பாதுகாப்பில் இரவில் மேலேறுவோம். அருகில் அத்தனை மரங்களின் கிளைகளையும் ஒடித்து எடுத்து வாருங்கள். அவைகளும் நமக்கு கேடயமாக பயன்படும். தேவைப்படும்போது பற்ற வைத்து கொள்ள தீப்பந்தங்களை உருவாக்குங்கள். முத்திரமலையின் மேல் இருக்கும் அனைவரையும் வெட்டி எறிந்த பின்னர் புலிகரட்டை கைப்பற்றுவோம். இன்றிரவு 2 மலைகளும் தீப்பற்றி எரிய வேண்டும். சிறிது இடைவேளைக்கு பின், என்னிடம் பேசிய சிறுவனை கொல்லாமல் எனக்காக விட்டு வையுங்கள். அவனது விழிகள் எனக்கு வேண்டும் என்றான் ஆதவன். சேர தலைநகரான வஞ்சியில் கடம்பனின் மாளிகை ஒளி குறைந்திருந்தது. அவனுடன் தேவக்குடி நண்பர்கள் 5 அமர்ந்திருந்தனர். பாரியின் மாளிகைக்கு போர்த்தூது சென்று வந்ததிலிருந்து கடம்பனின் மனம் ஒரு நிலையில் இல்லை. கட்டுத்தறியாய் அசைந்து கொண்டிருந்தது. பல்வேறு எண்ணங்கள் அவனை அலக்களித்தன. மனதில் ஒளியூட்ட நண்பர்களை மாளிகைக்கு வரவழைத்திருந்தான். ஏன் உன் முகத்தில் இவ்வளவு வேதனை என்றான் அதியன், கடம்பனின் நண்பன். சேரவேந்தனின் உத்தரவின் பேரில் பாரியிடம் போர்த்தூது கூறி ஒற்றறிந்து வர சென்றிருந்தேன் அல்லவா. நான் பழங்குடியை சேர்ந்தவன் என்பதை பாரி எளிதாக கணித்துவிட்டான். இருப்பினும் நான் ஒற்றறிய வந்ததை பொருட்படுத்தாமல் பாதிக்கப்பட்ட சககுடியாக மிகுந்த கருணையுடன் என்னை நடத்தினான். இதே சேரனிடம் இப்படி எவரேனும் வந்திருந்தால் சேரன் தலையை எடுத்திருப்பான். பகைவனிடமும் பரிவை காட்டும் உன்னத மனிதன் பாரி. மேலும் பழங்குடியினரின் காவலனாய் இன்று இருப்பது அவன் மட்டும்தான். அவனை எதிர்க்க மனம் வருந்துகிறது. கொடியூரை விட்டு திரும்புகையில் பாரியின் தளபதி நம்மை சேர நாட்டை விட்டு விலகி செல்லுமாறு கேட்டுக்கொண்டான். அனைவரும் அமைதியாக இருக்க, பரம்பிலிருந்து திரும்பியவுடன் சேர மன்னனை சந்தித்து கொடியூர் செல்லும் உத்தேச வழியை கண்டறிந்து விட்டதாக கூறியிருந்தேன். சேரமான் இன்று காலை என்னை அழைத்து பேசினான். பரம்பின் மீதான போருக்கு பின்னர் சோழ நாட்டின் மீது போர் தொடுக்க இருப்பதாகவும், சோழ நாட்டை வீழ்த்திய பின்னர் அதன் அரசுரிமையை நமக்கு அளிப்பதாகவும் கூறினான். பாரியுடன் கூடிய போரில் நாம் முழு ஈடுபாட்டுடன் போர் புரிவதற்காகவே அவ்வாறு கூறுகிறான் என்பது தெளிவு. என்ன செய்வதென தெரியவில்லை. பாரியை எதிர்த்து நாம் போரிடுவது முறையா என்றான் கடம்பன். சிறிது நேரம் அமைதியில் கழிந்தது. சேரமான் திரட்டியிருக்கும் பெரும்படையை நாம் அறிவோம். நமது உதவி இல்லாவிட்டாலும் இம்முறை பரம்பு அழிவது உறுதி. எனவே நீ வருந்த தேவையில்லை என்றான் அதியன். ஆனால் பாரியின் கொடியூருக்கு சேரனின் படைகளை அழைத்து செல்வதன் மூலம்
பாரியின் அழிவுக்கு நானே காரணமாகி விடுவேன் போலிருக்கிறது. நமக்கு வேறு என்ன வழி இருக்கிறது? குடும்பங்களையும் குலத்தையும் இழந்து வாழ்வின் அர்த்தத்தை இழந்து நிர்கதியாய் நிற்கும் நாம் சோழனை பழி தீர்க்க மட்டுமே உயிரை தாங்கி வந்துள்ளோம். உன் மகளை, என் மகனை, நம் குலத்தை சோழர்கள் அழித்ததை நினைத்துப்பார். நம் குலம் அழிந்தது சோழர்களால். அதற்கு பகை முடிக்கவே நாம் சேரர்களுக்கு உதவுகிறோம். ஆனால் பூர்வகுடிகளுள் ஒருவனான பாரிக்கும் நமக்கும் எந்த பகையும் இல்லையே. அவன் பகைவனுடன் கைகோர்த்து அவனுக்கு எதிராகவே ஆயுதம் உயர்த்துவது முறையா? நமக்கும் விராட நாட்டு மன்னனுக்குமே எந்த பகையும் இல்லை. அவனுக்கு எதிராக நாம் போரிடத்தானே செய்தோம். மனதை வேறு எதற்காகவும் குழப்பிக் கொள்ளாதே. அழிந்த நம் குலத்தை நினைத்து வெறிக்கொண்டு போரிடு. இன்று அறத்தை காக்கும் ஒரே இடம் பரம்பு. காப்பவன் பாரி. எல்லைகளை பெருக்க போரிடும் சேரனுக்கு நாம் துணை போக போகிறோமா? மாற்றி மாற்றி நிலைப்பாடுகளை எடுக்க நாம் சேரன் கிடையாது. நமது நிலையை முடிவு செய்யும் தருணம் இது. அறமா வெஞ்சினமா? கடம்பனுக்கு என்னை கொன்றவனை விடப்போகிறாயா என கேட்பது போல் சித்திரையின் வெறித்த கண்கள் நினைவுக்கு வந்தது. ஒரு கணம் நெஞ்சின் ஆழத்திலிருந்து நெருப்பு சடசடுத்து எழுந்தது. அடுத்த கணம் நெருப்பை அணைக்கும் பணியாக பாரியின் முகம் மனதில் தோன்றியது. பாரியின் அன்பையும் கருணையையும் பார்க்காததால் இவர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்று கடம்பன் நினைத்தான். தேவகுடியின் அழிவுக்கு காரணமான சோழனை கொன்றொழிக்க பாரியுடன் போரிட்டுதான் ஆக வேண்டும் என்பதை பலவிதமாக அதியன் எடுத்து கூற அவனுக்குள் எரிந்து கொண்டிருந்த பழிவாங்கும் வெறியை கடம்பனால் உணர முடிந்தது. உன்னதமான தேவகுடியை இப்போது செலுத்துவது வெஞ்சினமே என்பதை நினைக்க மனம் ரணமாகியது. அதியன் தொடர்ந்தான். நம்மால் இந்த போரின் போக்கை மாற்ற இயலாது. போரில் நாம் தோற்றால் வேதனைக்குரிய இந்த வாழ்வை துறந்து மரணம் அடைவோம். வெற்றி பெற்றால் சேரன் தனது புகழை பெருக்கிக் கொள்ள அடுத்து சோழ நாட்டின் மீது படையெடுப்பான். அப்போது சோழகுடியை முற்றிலும் வேறறுப்போம். அதியன் கூறியதை மற்ற நால்வரும் ஆமோதிக்க கடம்பனுக்கும் அது சரியென்று தோன்றியது. இருப்பினும் பாரியை வென்று சோழனை பழிவாங்குவதை விட பாரியின் கையினால் தனது மரணம் ஏற்பட வேண்டும் என்று தேவகுலத்தின் தெய்வத்தை வேண்டிக் கொண்டான். இனி பாரியை பற்றியோ எது சரி எது தவறு என்பதை பற்றியோ எந்த நினைவுகளும் எழக்கூடாது. குடியை பற்றிய நினைவுகள் மட்டுமே இருக்க வேண்டுமென சிரமப்பட்டு பாரியின் நினைவுகளை விளக்கினான். நீரினுள் அமிழ்ந்து சூரியனை காண்பதைப் போல மனம் சற்று அமைதி அடைந்தது.